ஹாய் ஹலோ மக்களே எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ஒரு சூப்பரான ட்ராமா பார்த்தரலாம். ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோ இருக்கார் பார்த்தீங்களா? அவர் ரொம்பவே வசதியானவரா இருப்பாரு. அதாவது அவர் ஹெலிகாப்டர்ல வந்து இறங்குறது, அதுக்கப்புறம் ஒரு பெரிய போட் அதாவது ஷிப் அது மாதிரி வந்து இறங்குவாரு. அவர் இறங்குனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் 10 பேர், அந்த பக்கம் 10 பேர் நின்னு அவருக்கு கூட பிடிப்பாங்க. அந்த அளவுக்கு ஹீரோ வந்துட்டு ரொம்பவே வசதியானவரா இருப்பாரு. ஆனா அவர் ஒரு பொண்ண தேடிட்டு இருப்பாரு. ஏன் அப்படின்னா, பொண்ண தேடிட்டு இருக்கிறதுக்கான காரணம் வந்து பார்த்தோம்னா பெருசா ஒண்ணுமே இருக்காது. ஹீரோ வந்துட்டு அங்க புதுசா ஜாயின் பண்ணப்ப சில பேர் வந்து புல்லி பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணும்போது ஒவ்வொரு டைமும் வந்துட்டு ஹீரோயின் தான் வந்து காப்பாத்திட்டே இருப்பாங்க. ஸோ ஹீரோவுக்கு வந்து என்னன்னா, அந்த பொண்ணு வந்துட்டு இவரோட ஜூனியரா இருப்பாங்க. அந்த பொண்ணு வந்துட்டு ஹீரோவ காப்பாத்திட்டு கொண்டு போய் சைக்கிள்ல கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டே இருப்பாங்க. அதனால ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நம்ம மேல ஒரு கேரிங்கா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ண தேடி கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுவாரு. ஏன்னா எல்லாருமே பணத்துக்காக ஆசைப்படுவாங்க. ஆனா ஒரு சில பேர் மட்டும் அந்த குணமா இருப்பாங்கல்ல, அதனால ஹீரோவுக்கு ஹீரோயின ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஸோ எங்க இருக்கா? எந்த கம்பெனில இப்ப வேலை பார்த்துட்டு இருக்கா? என்ன ஏதுன்னு எனக்கு தேடி சொல்லுங்க அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லிட்டு இருப்பாரு. எல்லாரும் இப்ப விசாரிச்சுட்டு வரும்போது, இப்ப அவங்க ஒரு பிளைண்ட் டேட்டுக்கு தான் வந்திருக்காங்க ஹீரோயின் அப்படின்னு சொல்லவும், ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹீரோயின பார்க்கறதுக்காகவே அங்க ஆப்போசிட்ல வந்து உட்காந்துப்பாரு. ஹீரோ தான் அவரு அப்படின்றது ஹீரோயினுக்குலாம் சுத்தமா தெரியாது. அவங்க அம்மா ஏற்பாடு பண்ண அந்த பிளைண்ட் டேட்டுக்காக வந்திருப்பாங்க. அந்த ஆள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹீரோயின ரொம்ப கடுப்பேத்துற மாரியே தான் பேசிட்டே இருப்பாரு. அப்ப அவரு ஸ்டார்ட்டிங்ல என்ன கேட்பாருன்னா, "நீ எவ்வளோ சம்பளம் வாங்குற? ஒரு வருஷத்துக்கு உன்னோட சேலரி எவ்வளோ இருக்கும்?" அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஹீரோயின் வந்துட்டு என்ன வாங்குவேன்? ஒரு 10,000 15,000 அந்த மாரி வாங்கிட்டு அந்த கணக்கு போட்டு அவங்க சொல்லுவாங்களா, உடனே இவரு என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, "ஓ! இவ்வளோ தான் நீ சேலரி வாங்குறியா? இந்த மாரி ஒரு பொண்ணையா பார்த்து வச்சிருக்காங்க. சரி ஓகே." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருப்பார். ஹீரோயினுக்கு அதுவே பிடிக்கவே பிடிக்காது. விருப்பப்பட்டுலாம் வரல. எங்க அம்மா என்ன வந்து ஃபோர்ஸ் பண்ணாங்க அப்படின்றதுக்காக வந்து இந்த வயசுல இன்னும் கல்யாணம் ஆகாம அம்மா அனுப்பி விட்டதுனால வந்தாராம். அப்படின்ற மாரி அவர் சொல்லவும், ஹீரோயினும் அமைதியா அவர் பேசுறதெல்லாம் கேட்டுட்டே உட்காந்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப ஹீரோயின் கேட்பாங்க, "நீங்க வருஷத்துக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறேன்?" "நான் மில்லியன் கணக்குல சம்பாதிக்கிறேன்ற" மாரி சொல்லுவாரு. "நீ இவ்வளோ கம்மியா சம்பாதிக்கிறதுனால அது வேலைக்கு போனாலும் போகாட்டியும் ஒண்ணு தான். அதனால நீ என்ன பண்ற, இனிமே வீட்ல இருந்துட்டு டெய்லி எனக்கு சூப்பு வச்சு குடு, சாப்பாடு செஞ்சு குடு. அது மட்டும் இல்லாம எனக்கு 2 பிள்ளைங்கள பெத்து குடுத்துரு. சீக்கிரமாவே நீ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு பேசுவாரா, போதும் போதுன்றதுக்கு நீங்க பாட்டுக்கு பேசிட்டே இருக்கீங்க. உங்க தேவைகள பத்தியே பேசுறீங்களே. எனக்குன்னு ஏதாவது ஆசைகள் அத பத்தி கேட்க மாட்டீங்கன்னா, அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்ல அப்படின்ற மாரி சொல்லிட்டே இருப்பாரா. ஹீரோயினுக்கு ஒரு மாரி ஆயிடும். ஒரு கல்யாணம் அப்படின்றது என்னன்னு ஆரம்பிக்கிறதுக்குள்ள இங்க பாரு, உனக்கு வந்துட்டு என்ன சொல்றேன்னா, அவங்கள வந்துட்டு அவங்களோட இத பத்தி அதாவது எப்படி சொல்றது, அவங்க ஷேப்லாம் பத்தி ஒரு மாரி கிண்டலா பேசுவாரு. உனக்கு வந்து அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்ல. அப்படி இப்படின்னு சொல்லும். ஹீரோயினுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல கோவம் தாங்க முடியாது. டீ கப்ப தூக்கி அடிச்சுருவாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு திமிரு இருக்கக்கூடாது. நீ என்ன யாருன்னு நெனச்சுக்கிட்ட? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவாரு. இது நடக்கிற எல்லாத்தையுமே ஹீரோ வந்து கவனிச்சுட்டு தான் இருப்பாரு. அப்புறம் எந்திரிச்சு போயிடுவாரு. அவர் எந்திரிச்சு போன உடனே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, ஹீரோ வந்து இன்ட்ரோ குடுத்து பேசுவாரு. "யார் நீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஃபர்ஸ்ட்டு தெரியாது. அப்பதான் ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "அப்ப ஸ்கூல் படிக்கும்போது எத்தன தடவ என்ன காப்பாத்தியிருக்க? சைக்கிள்ல கூட்டிட்டு போயிருக்கியே" அப்படி இப்படின்னு சொல்லும்போது, "சீனியர் நீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. ஆமான்னு சொல்லிட்டு பேசுவோம். 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா அறிமுகமாயிப்பாங்க. அடுத்த நிமிஷமே அவங்க அம்மா கிட்ட இருந்து கால் வரும். "நீ என்ன வேலை பண்ணி வச்சிருக்க? உனக்குன்னு ஒரு பிளைண்ட் டேட்ட வந்து ஏற்பாடு பண்ணி குடுத்தா, அந்த ஆள இப்படித்தான் நீ அவமானப்படுத்தி அனுப்புவியா?" "அம்மா அவன் என்னென்னலாம் பேசுறான்னு" இவங்க பாட்டுக்கு ஆரம்பிப்பாங்க. "அதெல்லாம் விடு. வசதி இருந்தா வாய் இருக்க தான் செய்யும். அதெல்லாம் நம்ம கண்டுக்கவே கூடாது. நீ பேசாம இருந்திருக்க வேண்டியதானே. இப்ப நான் இந்த மாரி மாப்பிள்ளைக்கு நான் எங்க போவேன்னு சொல்லிட்டே இருப்பாங்களா. உடனே ஹீரோயின் வந்து ஹீரோவ பார்ப்பாங்க. அதனால ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. எனக்கு ஒருத்தர புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 10 நிமிஷத்துல கூப்பிடுறேன்னு கால கட் பண்ணிடுவாங்க. திரும்பி பார்த்துட்டு ஹீரோ கிட்ட கேட்பாங்க, உங்களுக்கு யாராவது கேர்ள் ஃபிரெண்ட் இருக்காங்களான்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. அப்ப ஹீரோ என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, எனக்கு அந்த மாரி யாரும் இல்ல அப்படின்னு சொல்லவும், அப்ப நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? அதாவது அந்த ஒரு 3 மாசம் எங்க அம்மா வந்து இந்த கல்யாண பேச்ச மறக்கிற வரைக்கும் நம்ம அந்த மாரி பண்ணிப்போமா? அந்த மாரி அக்ரீமெண்ட் போட்டுப்போமான்னு ஹீரோயின் கேட்கும்போது, ஹீரோ என்ன சொல்வாருன்னா, எதுக்காக நடிக்கிறோம்? உண்மையிலேயே பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்வாரு. ஏன்னா அவர் உண்மையிலேயே லவ் பண்றார்ல. ஆனா ஹீரோயின் என்னது? அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா? இல்ல, இல்ல. நான் அந்த அளவுக்கு ஒரு தயாரா இருக்கேன் அப்படின்றத தான் அப்படி சொன்னேன் அப்படின்ற மாரி அவர் சொல்வாரு. சரி ஓகே. அப்ப எங்க அம்மா கிட்ட நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டயும் சொல்லலாம்னு நெனைப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஹீரோ கிட்ட கேட்பாங்க. நீ நீ எதுக்காக உடனே எனக்கு ஒரு காரணத்துக்காக நான் வந்துட்டு இந்த மாரி அக்ரீமென்ட்க்காக ஒத்துக்கிட்டேன். கேட்கிறேன் உன்கிட்ட. நீ எதுக்காக இதுக்கு சம்மதிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா? உடனே ஹீரோ என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, அது வந்து இப்ப அக்ரீமெண்ட் போட்டா எப்படியாவது பணம் கிடைக்கும்ல. இப்ப யார் அக்ரீமெண்ட் கேட்கறாங்களோ அவங்க தானே பணம் குடுக்குற மாரி இருக்கும். எனக்கு பணம் தேவைப்படுது. பணத்துக்காக தான் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் மேலேயும் கீழயும் பார்ப்பாங்க. இவ்ளோ காஸ்ட்லியா ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்க. அப்புறம் பணம் இல்லன்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா? உடனே ஹீரோ என்ன சொல்வாருன்னா, இது எல்லாமே ரெண்டலுக்காக எடுத்து போட்டு வந்தேன். இப்ப நான் வேலை தேடிட்டு இருக்கேன்ல. அப்படிதான் அப்படி இப்படின்னு சொல்லும்போது, ஓ! அப்படியா? அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. பார்த்தோம் அப்படின்னா, சரி வாங்க இப்ப நம்ம நேரத்த கடத்த வேண்டாம். நம்ம உடனடியா போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லவும், ஹீரோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்வார்ன்னா, அதுக்கு நம்ம முதல் லீகலா வந்து மேரேஜ் சர்டிஃபிகேட் தரணும் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அவரோட விருப்பம் வந்து இவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறது தான். சரி ஏதாவது ஒரு வழியில கல்யாணம் பண்ணி அப்புறம் புரிய வச்சுக்கலான்ற மாரி இப்ப கூட்டிட்டு போவாரு. போம்போது பார்த்தீங்கன்னா, அங்க அந்த ரெஸ்டாரண்ட்ல ஒருத்தவங்க இருக்காங்களா, அவங்க வந்துட்டு, பாஸ் உங்களோட கார் சாவி அப்படின்னு சொல்லிட்டு குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அது ஒரு ரொம்ப அது என்ன சொல்றது ரொம்ப எக்ஸ்பென்சிவா லக்ஸரியான ஒரு காரா இருக்கும். அத பார்த்தோனே இவ்ளோ பெரிய இது வந்து உன்னோட காரான்னு கேட்டோனே ஹீரோ எப்படி சமாளிப்பாருன்னா, இது என்னோட ஃப்ரெண்டோடது. இங்க வரதுக்காக அவர்கிட்ட நான் கடன் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ற மாரி சொல்லுவாரு. ஓ! அப்படியா? அப்படின்னு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின கூட்டிட்டு நேரா இப்ப ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் அங்க தான் போணும்னு நெனைப்பாங்க. போம்போது ஹீரோயின் வந்து கார பார்த்துட்டு சொல்லுவாங்க, இந்த மாரி ஒரு கார நான் பார்த்ததே கிடையாது. இதுலலாம் நான் டிரைவ் பண்ணதே கிடையாது. உன் ஃப்ரெண்ட் வந்து ரொம்பவே பணக்காரனா இருக்கான் போலயே அப்படின்ற மாரிலாம் பேசுவாங்க. உடனே ஹீரோ என்ன கேட்பாருன்னா வந்துட்டு, நான் வேணா என் ஃப்ரெண்டுக்கு உன்ன அறிமுகப்படுத்தி
வைக்கவா, இன்ட்ரோ குடுக்கவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, "வேண்டாம் வேண்டாம்ப்பா, பணக்காரவங்களா இருந்தாலே பிரச்சனை தான். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்." அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. போயிட்டு கல்யாணமும் பண்ணிப்பாங்க. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, "இப்பத்துலேருந்து நான் தனியா தான் தங்கியிருக்கேன். அந்த ரூமுக்கே நீயும் வந்து தங்கிரு." அப்படின்னு சொல்லவும், ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிருவாரு. அதோட 2 பேருமே இப்ப கிளம்பி வருவாங்களா, ஹீரோயின் கதவ தொறந்துட்டு வீட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட்டு அவங்க தான் வருவாங்க. பார்த்தா வீடே தலைகீழ கிடக்கும். அவங்களோட திங்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்னும் ஒவ்வொரு மூலையில அப்படி அவ்ளோ அசிங்கமா இருக்கும் வீடே. உடனே ஹீரோட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, "ஒரு 2 நிமிஷம் மட்டும் இங்க வெயிட் பண்ணு. இதோ வந்துர்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு, அவர் என்னன்னு கேட்கறதுக்குள்ள அவர வெளிய நிப்பாட்டி கதவ சாத்திட்டு வேக வேகமா அடுக்கி அடுக்கி வைப்பாங்க. அடுக்க முடியவே முடியாது. திரும்பவும் கதவ தொறந்துட்டு ஹீரோ சரி இப்பயாவது உள்ள வரலான்னு நெனைப்பாரா, இல்ல இன்னொரு 10 நிமிஷம் ஆகும். இங்கேயே வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி திரும்ப உள்ள போவாங்க. உள்ள போய் எல்லாத்தையும் திரும்ப திரும்ப அடுக்கி வச்சுட்டு அப்புறமா அப்பாடான்னு இருக்கும் அவங்களுக்கு. வந்துட்டு இப்போ ஓகே ஆயிடுச்சு உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் நம்மளோட வீடு அப்படின்ற மாரி காட்டுவாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப சிங்கிள் ரூம் தான் இருக்கு. அதனால வந்துட்டு நம்ம வந்து அத ஷேர் பண்ணிப்போம். அப்புறமா நாளைக்கு போயிட்டு உனக்கு ஒரு பெட் வாங்கிட்டு வந்து குடுத்துர்றேன். அந்த பெட்ல நீ படுத்துக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இப்போதைக்கு நீ கீழ படுத்துக்கோ அப்படின்ற மாரி 2 பேரும் பேசி வச்சுப்பாங்க. வெயிட் பண்ணிட்டு இருந்தால அந்த டைம்ல அவரோட அசிஸ்டன்ட்க்கு கால் பண்ணி என்னோட திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு வான்னு சொல்லவும், கரெக்ட்டா அவரும் எடுத்துட்டு வந்து ஹீரோவ விஷ் பண்ணி பேசிட்டே இருப்பாரு. அப்ப கரெக்ட்டா ஹீரோயின் வந்துருவாங்க. யார் இதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்ல என்னோட பாஸ் இது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மாத்திருவாரு. உடனே அந்த அசிஸ்டன்ட்க்கு ஒரு மாரி இருக்கும். என்னடா பாஸ் நம்மள பாஸ்ங்கிறாரு அப்படின்ற மாரி அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஹீரோயின் ஏன் அவர் ஒரு மாரி இருக்காருன்னா, இல்ல அவர்ட்ட சில நேரம் அப்படிதான் அப்படி இப்படின்ற மாரி சமாளிச்சுட்டு அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இப்போ உள்ள வருவாங்க. 2 பேரும் வந்ததோட, இப்ப ஹீரோ வந்து கேட்பாரா, நான் இங்க தங்கிக்கலாமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கும்போது, தாராளமா தங்கிக்கலாம். நம்மளுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல அப்படின்னு சொல்லவும், இப்ப நம்ம உனக்கு பெட்டுன்னு தனியா வாங்கி போடுற வரைக்கும் நீ பெட்ல படுத்துக்கோ அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. நான் அவன் கூட உனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல, எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்ற மாரி ஹீரோனுக்கு லைட்டா வெட்கமா வேற இருக்கும். அதோட ஹீரோ வந்து என்ன பண்ணுவாருன்னா வந்துட்டு, சரி சாப்பிடணும் பசிக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்களா, வீட்ல ஏதாவது திங்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. இருக்கே மீன் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. அப்பனா நானே சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வாரு. உனக்கு சமைக்கலாம் தெரியுமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்களா, அதெல்லாம் சூப்பரா சமைப்பேன்னு சொல்வாரு. உடனே வந்து அவங்க கிச்சன காட்டி விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு ஹால்ல வந்து உட்காந்துட்டு ஃபோன பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா கோட்டெல்லாம் கழட்டி வச்சுட்டு மீன புடிக்கிறேன்ற பேர்ல போனா அது ஜம்ப் பண்ணி அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்கும். என்னடா ஒரே சத்தமா இருக்கும். கிச்சன்ல வந்து எட்டி பார்த்தா ஹீரோ மீன வந்து விரட்டிட்டே இருப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு வழியா புடிச்சிருவாரு. புடிச்சு சமைக்க ஆரம்பிச்சுருவாரு. நல்லபடியா சமைச்சும் முடிச்சுருவாரு. அதோட 2 பேரும் சாப்பிடலான்னு சொல்லிட்டு உட்காரும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் சாப்பிட்டு பார்ப்பாங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. ஹீரோக்கு சந்தோஷமா தாங்காது. உடனே அவரும் சாப்பிட ஆரம்பிப்பாரா, உப்பு அள்ளி கொட்டி வச்சிருப்பாரு. என்னது இது இவ்ளோ உப்பா இருக்கு. இத போய் நல்லா இருக்குன்னு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. இல்ல நீங்க இவ்ளோ நேரம் கஷ்டப்பட்டு மீன் கூட போராடி சமைச்சிருக்கீங்க. அதனால ஹர்ட் பண்ண விருப்பம் இல்ல. அதனால சொன்னோட அதுக்காக உப்பு சாப்பாடெல்லாம் என்னால சாப்பிட முடியாது. சரி வா 2 பேரும் ஹோட்டலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூப்பிடுவாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் இப்ப கிளம்பி வருவாங்க. 2 பேரும் வரும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹீரோ வந்துட்டு ஒரு பெரிய ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போவாரு. அந்த வாசல்ல போய் நின்ற உடனே ஹீரோயின் என்ன இங்க போறோம் அப்படின்ற மாரி கேட்பாங்க. வா பார்த்துக்கலாம்னு இங்கெல்லாம் போறதுக்கு என்கிட்ட இப்ப பணம்லாம் இல்லன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. நீ ஒண்ணும் கவலைப்பட வேணாம். என்னோட ஃப்ரெண்ட் வந்து பாஸா இருக்காருல்ல, அவரு குடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவாரு. அதெல்லாம் வேண்டாம். அதுக்கெல்லாம் போய் அவர்ட்ட நம்ம கேட்கக்கூடாது. வேலை பார்க்குறோம்னா குடுக்குறாங்கன்னா ஓகே. அதெல்லாம் போய் நம்ம கேட்கக்கூடாது. வா நான் உன்ன வேற ஒரு கடைக்கு கூட்டு போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் இருக்கும்ல அந்த கடைக்கு கூட்டு வந்துருவாங்க. ஹீரோ கிட்ட சாப்பாடுலாம் வாங்கி வச்சுருவாங்க. இந்த சாப்பாடு அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. இந்த சாப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. அவருக்கு என்னன்னா அந்த ஸ்மெல்லே வந்து பிடிக்காது. ஒரு மாதிரி இருக்கும். ஹீரோயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஆஹா என்ன டேஸ்ட்டா இருக்கு. சாப்பிட்டு பாரேன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, மூக்க ஒரு கையால மூடிக்கிட்டு இன்னொரு கையால எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாரு. 2 பேரும் பார்த்தோம் அப்படின்னா சாப்பிட்டு முடிச்சுருவாங்க. சரி கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பும்போது ஹீரோ என்ன சொல்வாரு, நான் சைக்கிள் ஓட்டுறேன் நீ பின்னாடி உட்காந்துக்கோன்னு சொல்லும்போது, சரின்னு ஹீரோயின் போய் பின்னாடி உட்காருவாங்களா, ஹீரோக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாம இங்கிட்டும் அங்கிட்டும் தடுமாறி கீழ உழுவ போயிடுவாங்க. உடனே ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, இந்த பைக்க நான் ஓட்டட்டுமான்னு கேட்கவும் ஹீரோ கேட்பாரு, இது பைக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஆமா இதான் என்னோட பைக் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேற சொல்லுவாங்களா. சரி ஓகே நீயே ஓட்டு அப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் நல்லா தான் ஓட்டிட்டு இருப்பாங்க. பின்னாடி அவர் உட்காந்து வந்துட்டே இருப்பாரு. திடீர்னு பார்த்து இடுப்பை பேலன்ஸ் பண்ண பிடிக்க எங்கேயும் இடம் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் இடுப்பை போய் பிடிச்சிருவாரு. அவ்வளோதான் ஹீரோயின் இப்போ தடுமாறிடுவாங்க. கரெக்டாக அவங்க போய் ஒரு ஆன்ட்டி மேலே போய் உழுவ போக அந்த ஆன்ட்டி திட்ட ஆரம்பிக்கிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, நீ அந்த அம்மாவோட பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டோட பொண்ணுன்றதை கண்டுபிடிச்சிரும். உடனே இவங்களுக்கா அச்சோ என்னது இது இந்த ஆன்ட்டி கிட்ட கண்ணில் போய் மாட்டிட்டோமே அப்படின்ற மாதிரி ஹீரோயினுக்கு ரொம்பவே வருத்தமாக போயிடும். எப்படா இங்கே தப்பிச்சு போகிறது நினைப்பாங்க. இது யார் இந்த பையன் கேட்கும்போது ஹீரோயின் வந்து டக்குன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு கல்யாணம் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்பாங்க. ஆமான்னு சொல்லுவாங்க. நான் அப்பவே சொன்னேன் நீ அழகா இருக்க பத்தி உனக்கு அழகான ஒருத்தன் தான் மாப்பிள்ளையா வரும்னு உங்க அம்மா கிட்ட அடிக்கடி நான் சொன்னேன். அதே மாதிரி தான் இப்போ நடந்திருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹீரோ வந்து அந்த ஆன்ட்டி கிட்ட நல்ல விதமாக பேசிட்டு இப்போ கிளம்புவாங்க. உடனே இப்போ போனதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு போச்சு மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வேற சொல்லிட்டே இருப்பாங்க. ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. இன்னும் 2 நிமிஷத்துல அம்மா கிட்ட இருந்து கால் வரும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இவங்க உடனே போய் அவங்க அம்மா கிட்ட சொல்லி கொடுத்துருப்பாங்க. உடனே அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா வந்து கால் பண்ணி திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. நீ என்ன நினச்சிட்டு இருக்க இந்த மாதிரி வேலைக்குன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு வீட்டுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டு தெரியுறியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளவோ பொறுமையாக சொல்லி பார்ப்பாங்க. அவங்க அம்மா கேட்குற மாதிரியே இல்லை கண்டுபிடி திட்ட ஆரம்பிச்சிட்டே இருப்பாங்களா. ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோ ஃபோனை வாங்கிடுவாரு. வாங்கிட்டு அவங்க அம்மா கிட்ட ஆன்ட்டி நான் தான் வந்து கல்யாணம் பண்ணியிருக்கேன். நான் ஒன்றும் விளையாட்டுக்காக பண்ணல. நான் அவங்க வந்து லவ் பண்ணோம் அப்படி இப்படி அதாவது நாங்கள் படிக்கிற காலத்துலேருந்தே லவ் பண்ணோம். இப்போ தான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் திடீர்னு மீட் பண்ணோம். அதனால தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லுவார். ஹீரோயின் வந்து அப்படியே ஆச்சரியமாக பார்த்துட்டே இருப்பாங்க. ஹீரோ ஆனால் உண்மையை தான் சொல்லிட்டு இருக்காரு. உடனே ஃபோனை சரி நான் அப்புறம் பேச 2 பேரும் கிளம்பி ஒரு ஊருக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வச்சிருவாங்க. என்னடா இது அப்படின்ற மாதிரி அவங்க ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி
வேற இருக்கும். இவங்க நம்பல போல இருக்கே, நம்பாம இருந்துட்டாங்கன்னா, நம்ம வந்து அக்ரீமெண்ட் போட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கோம்னு தெரிஞ்சு வேற கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்களான்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேற பயந்துட்டே இருப்பாங்க. சரி வா வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் சைக்கிள் எடுக்கலாம் போகும்போது, இப்ப அவங்க கீழ விழுந்தாங்கல்ல, அதில முட்டிலலாம் காயமாயிடும். உடனே ஹீரோ என்ன பண்ணுவார், சைக்கிள தள்ளிட்டு இவங்கள ஒரு உப்பு மூட்டை தூக்கிக்கிட்டு அவர் ஒரு பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சுருவாரு. ஹீரோ வந்து ஆஃபீஸ்க்கு வருவாரு. அந்த ஆஃபீஸ்க்கு வந்த உடனே அந்த அசிஸ்டன்ட் இருக்கார்ல, அவர்ட்ட கேட்பாரு. இப்போ ஒரு பொண்ண புடிச்சிருந்தா, அந்த பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் டைம் கிஃப்ட் குடுக்குறதா இருந்தா என்ன கிஃப்ட் குடுக்கலாம்? அது மட்டும் இல்லாம அவங்க வீட்டுக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அவங்க வீட்டுக்கு என்ன வாங்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. உடனே இந்த அசிஸ்டன்ட் இருக்காருல்ல, அது வந்து எனக்கு ஒண்ணும் சரியா தெரியலீங்களே. நம்ம ஆஃபீஸ்ல வந்து நெறைய ஃபீமேல் ஸ்டாஃப் வந்து ஒர்க் பண்றாங்க. அவங்க கிட்ட கேட்டா ஏதாவது ஐடியா கிடைக்கும்னோனே, சரி உடனே அந்த மீட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ணு அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லிடுவாரு. இப்ப அந்த மீட்டிங்க்கு எல்லாரும் வந்திருப்பாங்க. வந்த உடனே ஹீரோ இந்த மாரி கேட்பாரு. ஃபர்ஸ்ட் டைம் கேர்ல்ஸ்க்கு வந்து கிஃப்ட் குடுக்குறதா இருந்தா என்ன குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உடனே அதுவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு அந்த ஃபோன் பிடிக்கும், இந்த ஃபோன் பிடிக்கும், இவ்ளோ நகை பிடிக்கும், அவ்ளோ நகை குடுத்தா நல்லாருக்கும். 1க்கு 2 வீடா குடுத்தீங்கன்னா எங்க வீட்ல உடனே ஓகே சொல்லிடுவாங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுங்க அவ்ளோ கேட்கும். உடனே ஹீரோ வந்துட்டு அந்த அசிஸ்டன்ட்ட மொறச்சு பார்த்துட்டு அங்கருந்து எந்திரிச்சே போயிடுவாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவரா ஒரு பிளான் பண்ணிட்டு வந்துருவாரு. இப்ப ஹீரோயின கூட்டிட்டு அவங்க வீட்டு வாசல்ல நின்னுட்டு இருப்பாங்க. இப்ப உள்ள போறதுக்கு முன்னாடி ஹீரோயின் வந்து சொல்லிக் குடுப்பாங்க. இப்படியெல்லாம் அவங்க கேட்பாங்க. இப்படியெல்லாம் சொல்லி சமாளிச்சிடணும். எந்த காலகட்டத்திலயும் நம்ம மேல சந்தேகம் வராத மாரி மட்டும் நம்ம நல்லா நடந்துக்கணும். அப்படின்ற மாரி உனக்கு இந்த மாரி வேலை இருக்கு, பிஸியா இருக்கேன். இங்க தங்க சொல்லுவாங்க. தங்கிராத. நம்ம உடனே கிளம்பிடணும். அப்ப ஏன்னா அவங்க எதுவும் கண்டுபிடிச்சிடக்கூடாது. அப்படி இப்படின்னு ஏகப்பட்டத ஹீரோக்கு வந்து அப்படியே நல்லா சொல்லிக் குடுத்துட்டே இருப்பாங்க. ஹீரோ எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். கவலையே படாதன்ற மாரி சொல்லிடுவாரு. இதுக்கிடையில ஹீரோவுக்கு வந்துட்டு சின்ன வயசுலயே வந்து என்கேஜ்மென்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த பொண்ணு வேற ஹீரோ தேடி வந்திருக்கும். ஆனா அவரோட அசிஸ்டன்ட் போயிட்டு அத பிக்கப் பண்ணும்போது என்ன சொல்வார்ன்னா, உங்கள பார்க்கறதுக்கு ஹீரோக்கு இப்ப டைம் இல்ல. அவர் பிஸியா இருக்காரு. அதனால நீங்க உங்க வேலைய பார்க்கலான்ற மாரி சொல்லிட்டு வந்துருவாரு. இதுக்கு செம்ம கோவம் வரும். என்னது இது? என்ன பார்க்க வராம அவனுக்கு என்ன அவ்ளோ பிஸியான வேல? அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வேற ஹீரோ மேல இப்பவே வேற டவுட் வர ஆரம்பிச்சுரும். வீட்டுக்குள்ள வந்துருவாங்களா, வந்தவுடனே பார்த்தீங்கன்னா, ஹீரோவும் ஹீரோயினும் தயங்கிக்கிட்டே நிப்பாங்க. உடனே அவங்க 2 பேருமே சிரிச்சு தான் வரவேற்பாங்க. வரவேற்கும்போது பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? அப்படி இப்படின்னு கேட்கும்போது, அவங்க எதுவுமே பேச மாட்டாங்க. ஆமா அப்படின்றதோட இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட அப்பா, அம்மாக்கு கிஃப்ட்ன்ற பேர்ல குடுப்பாரு. அவங்க 2 பேரும் வாங்குறதுக்கு யோசிச்சுட்டே இருப்பாங்களா. உடனே ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "இத சிரிச்ச முகத்தோட நீங்க வாங்கிட்டீங்கன்னா, என்ன நீங்க ஏத்துக்கிட்டதா நான் நெனப்பேன். உங்க மருமகனா ஏத்துக்கிட்டதா நான் நெனப்பேன்." அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயினோட அப்பா வந்து அத வாங்கிப்பாரு. வாங்குனதோட பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 2 பேருமே அத வச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அது அவங்க பரம்பரையில பொக்கிஷமா வச்சிருந்த அந்த இதெல்லாம் இருக்குல்ல பிரேஸ்லெட் அதெல்லாம். அந்த பிரேஸ்லெட்ட கொண்டு வந்து குடுத்துருப்பாரு. இது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆரம்பிப்பாங்களா, இது சும்மா தான் அப்படின்ற மாரி ஹீரோ சொல்வாரு. உடனே ஹீரோயினோட அப்பா என்ன சொல்வாருன்னா, "இல்ல, இல்ல. இது வந்து ஒரு ஆக்ஷன் அப்ப வந்து நான் பார்த்துருக்கேன். இது வந்து விலை மதிக்க முடியாதது. அந்த அளவுக்கு காஸ்ட்லியானது. இவ்ளோ காஸ்ட்லியானது எதுக்காக நீங்க வந்து கிஃப்ட்டா குடுக்குறீங்க?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஹீரோயினோட அம்மாக்கு ஒண்ணுமே புரியாது. அப்ப வந்து ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "இல்ல நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னோனே." "எது கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? இனிமே தான் பண்ணணுமா? சும்மா பேசி தானே வச்சிருக்கீங்க." அப்படின்னோனே, "இல்ல நாங்க லீகலாவே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்." அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண சர்டிஃபிகேட்ட வேற காட்டுவாங்க. உடனே அவங்க அம்மாக்கும், அப்பாவுக்கும் இப்ப கோவம் தான் வரும். "எப்படி நீ பண்ணுவ?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் கோவமா கத்த ஆரம்பிச்சுருவாங்க. வீட்டுக்கு தெரியாம அந்த அளவுக்கு அதாவது சும்மா அதாவது அவங்க சொல்லி வைக்கிறாங்க கல்யாணம் பண்ண போறோம் அப்படின்ற மாரி. இவங்க 2 பேரும் கல்யாணமும் பண்ணி அந்த சர்டிஃபிகேட்டோட இவங்க இருக்கிறத பார்த்தோன்னே அவங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இன்னும் டவுட்டாவே இருக்கும். அப்ப ஹீரோ திரும்பவும் சொல்வாரு, "நாங்க வந்து இன்னைக்கு நேத்து பார்த்து எதார்த்தமா அப்பலாம் லவ் பண்ணல. படிக்கும்போதே எங்க 2 பேருக்கு ஒரு லவ் இருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் திடீர்னு பார்த்தோன்னே புடிச்சிருந்துச்சு. அதனால தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்." அப்படின்னு சொல்லவும், "உடனே நீங்க என்ன வேலை பார்க்குறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்பாங்க. அவர் ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "நான் வந்து சிஇஓக்கு வந்து அசிஸ்டன்ட்டா இருக்கேன்." அப்படின்ற மாரி சொல்லுவாரு. உடனே ஹீரோயின் நல்லா பேசுற, நல்லா பேசுறன்ற மாரி சொல்லிட்டே இருப்பாங்க. அப்பவும் அவங்க அம்மா முகம் வந்து வாடி போயிடும். "என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா வந்துட்டு, "சிஇஓக்கு அசிஸ்டன்ட்டா இருக்கான்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அந்த மாரி இருக்கிறவங்க வந்து ஏகப்பட்ட கேர்ள் ஃபிரெண்ட் வச்சிருப்பாங்க. பணத்துக்காகவே அந்த பொண்ணுங்க வந்துட்டு சுத்தி சுத்தி வருவாங்க. அந்த மாரி என் பொண்ணையும் நீ நினைச்சுக்கிட்டியா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ரொம்ப பேச ஆரம்பிச்சுருவாங்க. ஹீரோனோட அம்மா. உடனே ஹீரோக்கு மனசு கஷ்டமாயிடும். அவர் உடனே மனசுல உள்ள மாரி உண்மையாவே ஓப்பனாவே சொல்லுவாரு. "நீங்க நினைக்கிற மாரிலாம் கிடையாது. நான் அவள உண்மையிலேயே லவ் பண்றேன். வேற எந்த பொண்ணையும் இதுவரைக்கும் நான் பார்த்ததும் இல்ல, நேசிச்சதும் கிடையாது. இவள மட்டும் தான் எனக்கு புடிச்சிருக்கு. இவள மட்டும் தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். இவ கூட தான் சந்தோஷமா வாழ்வேன்னு." சொல்லும்போது ஹீரோயினுக்கே ஒரு மாரி ஆயிடும். "என்னடா எழுதி குடுத்தத விட அதிகமா உண்மையிலேயே பேசுற மாரி இருக்கே!" அப்படின்ற மாரி ஹீரோயின் ஆச்சரியமா பார்த்துட்டே இருப்பாங்க. அப்பதான் அவங்க அம்மாக்கு நம்பிக்கையே வரும். உண்மையிலேயே இவங்க 2 பேரும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சிஇஓ அசிஸ்டன்ட்டா இருக்கிறதுனால வந்துட்டு பணத்துக்காக வர பொண்ணுங்க நெறைய பேர் வரும்போது, நம்ம பொண்ணோட லைஃப் பாதிச்சிடக்கூடாது அப்படின்ற மாரி ஹீரோனோட அம்மா யோசிப்பாங்க. இப்ப இவரோட பதில் வந்து அவங்களுக்கு திருப்தியா இருக்கும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அப்படின்னா எல்லாருமே ஜாலியா சாப்பிட்டுட்டு, பேசிட்டு, விளையாடிட்டே இருப்பாங்க. அப்ப ஹீரோயினோட அம்மா சொல்வாங்க, "ஒரு நாள் தங்கிட்டு போலாமே." அப்படின்னோனே ஹீரோ வந்துட்டு, ஓகே." அப்படின்ருவாரு. ஹீரோயினா மொறப்பாங்க. "நான் அப்பவே சொல்லி சொல்லி கூட்டு வந்தேன்ல, ஒரு நாள் தங்க சொல்லுவாங்க. வீட்ல தங்கிட்டு போங்க." அப்படிலாம் சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் ஒத்துக்காத. பிஸியா இருக்க மாரி தான் நம்ம சொல்லணும்னு சொன்னனா இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டுட்டே இருப்பாங்க. சரி விடு, அதுவும் ஆசைப்பட்டு கேட்டாங்களேன்றதுக்காக ஒத்துக்கிட்டேன்ற மாரி சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் ரூம்ல உட்காந்து தனியா பேசிட்டு இருப்பாங்களா, "நீ இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? சிங்கத்தோட வாயில மாட்டுன மாரி இருக்குன்னுவா." ஹீரோக்கு ஒண்ணுமே புரியாது. "ஏன் அப்படி சொல்லிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், 2 பேருமே கதவ ஒட்டி நின்னுகிட்டு இருக்காங்க. "உங்களுக்கு தெரியலையான்ற?" மாரி கேட்கவும், அங்க பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருமே அதாவது ஹீரோயினோட அப்பா கூட பேசாம இருந்துருவாரு. அம்மா வந்து ஒட்டு கேட்கிற மாரியே காத உள்ள வச்சுட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. உடனே ஹீரோவும் ஹீரோயினும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹீரோ வந்து திரும்பி படுத்துப்பாரு. அவருக்கு முதுகுல பெயின் இருக்குல்ல, அந்த பெயின வந்து இப்படி அதாவது என்ன சொல்றது, ஒரு மாரி நீவி விடும்போது வலிக்கும்ல, அந்த மாரி எனக்கு செஞ்சு விடு அப்படின்ற மாரி சொல்லவும், ஹீரோயினும் அதே மாரி செஞ்சு விட்டுட்டு இருப்பாங்களா, இத வந்து அவங்க வேற மாரி எடுத்துக்கிட்டு இஷ்டத்துக்கும் அவங்க நினைச்சுட்டு, ஓ! அப்ப 2 பேருமே சந்தோஷமா தான் இருக்காங்க. அப்படி இப்படின்ற
அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளே நினச்சிப்பாங்க. ஒன்று ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஏம்மா விளையாட்டுக்கு செய்ய சொன்னா நீ என்னம்மா பண்ண? இடுப்பெலும்பே உடச்சிட்டியா? அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருப்பாரு. உனக்கு ரொம்ப வலிக்குதா? நான் வேற டாக்டர கூப்பிடவா? அப்படின்ற மாரி ஹீரோயின் கேட்டுட்டே இருப்பாங்க. அப்ப ஹீரோ சொல்வாரு, "வலிக்கிறத வந்து வலிக்கலன்னு சொல்றது எவ்வளோ கஷ்டமா இருக்கு." அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டு இருப்பாரு. இந்த நேரம் பார்த்து வீட்டு வாசல்ல பெல் அடிக்கிற சத்தம் கேட்கும் ஹீரோயின் வீட்ல. யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அந்த பொண்ணு நேரா இங்கேயே தேடி வந்துருது. ஹீரோவோட ஃபியான்சி இருக்குல்ல, அதாவது என்கேஜ்மென்ட் பண்ண பொண்ணு. அந்த பொண்ணு நேரா ஹீரோவ தேடி இங்கேயே வந்துருது. வந்தவுடனே பார்த்தா ஹீரோவுக்கே ஒரு மாதிரி இருக்கும். வந்தவுடனே நீங்கலாம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நாங்க இந்த பொண்ணோட அப்பா, அம்மா அப்படின்லாம் சொல்லும்போது, உடனே நான் அவரோட கட்டிக்க போற பொண்ணு அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போட்டுரும். எது நீ அவர கட்டிக்க போற பொண்ணான்னு. இப்ப ஹீரோக்கே ஒண்ணும் புரியாது. ஏன்னா அவங்க சின்ன வயசா இருக்கும்போது வீட்ல உள்ளவங்க பேசி வச்சிருப்பாங்க. இந்த பொண்ண ஹீரோ பார்த்ததே கிடையாது. அப்படி இருக்கும்போது இவ தானா அது அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு அந்த பேர சொல்லி மட்டும் கேட்பாரு. ஆமான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லும். உடனே வந்துட்டு இவங்க தான் என் ஒய்ஃப்ன்னு ஹீரோவ வந்து மாறி மாறி சொல்லிட்டே இருக்கவும், ஹீரோட அப்பா, அம்மாக்கு இப்ப கோவம் வர ஆரம்பிச்சுரும். உடனே அந்த பொண்ணு என்ன சொல்லும், அந்த ஃபியான்சி பொண்ணு என்ன சொல்லும்னா, நான் கட்டிக்க போற பையன வந்துட்டு பணக்காரனா இருக்கான் அப்படின்றதுக்காக வந்துட்டு, நீங்க வந்து அப்படி மயக்க பார்க்குறீங்களா? நான் உங்க குடும்பத்தையே வந்துட்டு இந்த மாரிலாம் ஃபோட்டோ எடுத்து நான் எல்லார்ட்டயும் போட்டு அசிங்கப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லவும், ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடும். அதெல்லாம் எடுக்காதன்னு வேற ஹீரோயினோட அப்பா ஒரு பக்கம் அதெல்லாம் பண்ணாத பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு தடுத்துட்டே இருப்பாங்க. இப்ப ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா, செம்ம கோவம் வந்துரும். நான் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது, "உனக்கு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கான்னு?" கேட்டேன். நீ இல்லன்னு சொன்னீல்ல, இந்த என்கேஜ்மென்ட் பொண்ணு ஏதாவது ஒண்ணு சொல்லியிருந்தா கூட, இந்த மாரி கூட நம்ம இது பண்ணியிருக்க மாட்டோம் அப்படின்ற மாரி மனசுல நெனச்சுப்பாங்க. ஆனா வந்துட்டு இங்க அதெல்லாம் சொல்லிக்க முடியாதுல்ல. டக்குன்னு வந்துட்டு ஹீரோட்ட கேட்பாங்க. "அவ நீ என்கேஜ்மென்ட் பண்ண பொண்ணான்னு?" கேட்கும்போது, ஹீரோ ஆமான்னு தான் சொல்லுவார். பலார்ன்னு ஒரு அறை தான் ஹீரோக்கு விழும். அவங்க அம்மா வேற ஒரு பக்கம் கத்திட்டே இருப்பாங்களா, அந்த அடி ஹீரோக்கு விழுந்தோனே அவங்களும் அமைதியாயிருவாங்க. அதானே ஒரு அமைதிய குடுக்குது. அதனால அவங்க ஒரு பக்கம் அமைதியாயிடுவாங்க. உடனே ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, "இப்ப இங்கேருந்து உடனே கிளம்பு" அப்படின்ற மாரி சொல்லவும், இப்ப அந்த பொண்ணு இருக்குல்ல, அதுக்கு வந்துட்டு ஹீரோயின் வந்து ஹீரோவ அடிச்சது பிடிக்காது. உடனே ஹீரோயின் அடிக்க போகும். உடனே ஹீரோ புடிச்சு தடுத்து, "நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்க?" அப்படின்ற மாரி அந்த கைய பிடிச்சு இழுத்துட்டு வந்துருவாரு. வெளிய வந்து ஒரு பார்த்தீங்கன்னா, இப்ப தெளிவா சொல்வாரு. "இங்க பாரு, என்னோட பொண்டாட்டி அவ தான். எனக்கு அவள தான் புடிச்சிருக்கு. அப்ப நான் யாரு?" அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்கும். "நீ யாருன்னு என்ட்ட கேட்டா நான் என்ன சொல்றது? சின்ன வயசுல ஏதோ என்கேஜ்மென்ட் பண்ணி வச்சுட்டாங்கன்னா, அத இப்ப வரைக்கும் நினைச்சிட்டு இருக்கியா? உன் மேல எனக்கு எந்த ஃபீலிங்ஸுமே கிடையாது. இன்னொரு தடவ எங்கள ஃபாலோ பண்ணாத. எங்க லைஃப்ல வந்து வராத." அப்படின்ற மாரி அவர் சத்தம் போட்டுருவாரு. இதுக்கு இன்னும் இன்னும் கோவம் வர ஆரம்பிச்சுரும். வருத்தத்திலேயே பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுல, உடனே போயிட்டு அவங்க ஃப்ரெண்டு வீட்ல உட்காந்துட்டு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னு. "என்னடி சொல்ற? கல்யாணம் பண்ணிட்டு எப்போ பண்ண? என்ன இதுன்னு?" சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. "இல்ல அது எதார்த்தமா நடந்த விஷயம் தான். ஆனா வந்துட்டு இந்த மாரி என்னை ஏமாத்திட்டான்." அப்படி இப்படின்னு அவங்க சொல்லி புலம்பிட்டே இருப்பாங்க. அதனால ட்ரிங்க்ஸ் பண்றதுக்காக ஃப்ரெண்டு செட்டு சேர்ந்திருக்காங்க. அதோட சேரவும் பார்த்தீங்கன்னா, அவங்க பாட்டுக்கு ஆறுதல் சொல்லிட்டே இருப்பாங்க. உடனே ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்படி பண்ணிட்டேன், அப்படி பண்ணி பேசிட்டே இருக்கும்போது, இப்ப அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, இந்த மாதிரி சிஇஓட அசிஸ்டன்ட்டா அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, சிஇஓட அசிஸ்டன்ட்ட கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? ஆனா என்னன்னு தெரியல. ஒரு சில பேர் அப்படி இருக்காங்க. ஆனா ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட பேர சொல்லி சொல்றாங்க. அவர் மேல வந்து அந்த மாரி உள்ள ஒரு பேருக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அவர்லாம் சிஇஓ. அவர் வந்துட்டு ரொம்ப பக்காவானவரு. அவருக்கு அசிஸ்டன்ட்டா இருக்கிறவரும் அதே மாரி தான் இருப்பாங்க. ஏன்னா அவருக்கு எந்த கேர்ள் ஃபிரெண்டும் கிடையாது. நான் கேள்விப்பட்டுருக்கேன். அவரோட அசிஸ்டன்ட்டா இருந்தா நிச்சயமா வந்து அவரும் நல்லவரா தான் இருப்பாரு. அப்படின்ற மாரிலாம் ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்லுவாங்க. உடனே இவங்களுக்கு ஒரு மாரி இருக்கும். இந்த டைம் பார்த்து ஹீரோ கரெக்ட்டா கால் பண்ணிட்டே இருப்பாரு ஹீரோயினுக்கு. அவங்க கட் பண்ணி விடுவாங்களா, திரும்ப கால் பண்ணி என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நான் சொல்றது கொஞ்சம் கேளு. அதெல்லாம் வந்து அப்படி எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ பேசிட்டே இருக்கும்போது ஹீரோயின் கோவமா இருக்கும். உடனே இவங்க ஃப்ரெண்டு ஃபோன வாங்கி என்ன பண்ணுவாங்க, கண்டபடி திட்டி விட்டுருவாங்க புடிச்சு. என் ஃப்ரெண்ட இந்த மாரி ஏமாத்திருக்க நீ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் பேசிருவாங்க. ஹீரோய்க்கு ஒரு மாதிரி ஆயிடும். உடனே அவங்க அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இது எங்க இருக்கு இந்த வீட்டு அட்ரஸ்ன்னு கண்டுபிடின்னு சொல்லவும் பார்த்தீங்கன்னா, அவர் கண்டுபிடிச்சு சொல்லிடுவாரா, நேரா ஃபர்ஸ்ட் அந்த வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு ஹீரோ இப்ப கிளம்பி அங்கேயே வந்துருவாரு. அப்படின்னா வந்து ஹீரோயின் வந்து நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு அப்படியே மயக்கத்துக்கே போயிடுவாங்க. இப்ப இந்த ஹீரோனோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க இப்ப ஹீரோவ பார்த்துருவாங்க. பார்த்த உடனே நீங்க தானே அந்த கம்பெனியோட சிஇஓ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமா. ஆனா இந்த விஷயம் வந்து அவளுக்கு தெரியவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வாரு. ஏன்னா ஹீரோயினுக்கு வந்து பணக்காரவங்களா இருந்தா எப்படி இருப்பாங்கன்ற ஒரு மைண்ட் செட் இருக்கிறனால அது தெரியக்கூடாது. என்னோட ஐடென்டிட்டிய வந்து நீ வெளிய சொல்லக்கூடாது தெரிஞ்சாலும் அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே அப்படின்ற மாரி அவங்களும் சொல்லிடுவாங்க. ஏன்னா இவர் நான் எப்படிப்பட்ட கேரக்டர்ன்றது இப்ப ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சதுனால அவங்க ஓகே ஆயிடுச்சு. ஹீரோ கேட்பாரு, ஹீரோயின் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லவும், ஹீரோவும் வந்து பார்ப்பாரு. பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, சோஃபாலயே படுத்து அரைகுறையா படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. இப்ப ஹீரோ போய் எழுப்புவாரா, எழுப்பும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோவ முழிச்சு பார்த்தவங்க, நீ ரொம்ப அழகா இருக்க, ஹேண்ட்ஸமா இருக்கன்ற மாரிலாம் பேச ஆரம்பிச்சோம். ஹீரோவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். நான் யாருன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் பார்த்தீங்கன்னா, ஹீரோ பேர தான் சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்கு கன்ஃபார்மா தெரியல. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஹீரோட பேர சொல்லுவாங்க. ஆனா அவன் என்ன ஏமாத்திட்டான். நீ யாருன்னுலாம் எனக்கு தெரியல. ஆனா நீ ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கறனால, அவன் என்ன ஏமாத்திட்டான்ல, நான் அவன ஏமாத்தணுன்றதுக்காக உனக்கு நான் கிஸ் பண்றேன் அப்படின்ற மாரி ஹீரோக்கு கிஸ் பண்ணிடுவாங்க. ஹீரோக்கு அவ்வளோதான். அவ்ளோ சந்தோஷமா போயிடும். சரின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு அப்படியே உடம்பெல்லாம் தடிப்பு தடிப்பா வர மாரி இருக்கும். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. அப்ப அவரோட ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைமா அவ ட்ரிங்க் பண்றா. அவளுக்கு அலர்ஜி ஆயிடுச்சு. உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு போணும் அப்படின்னு சொல்லவும், திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு ஹீரோயின கூட்டிட்டு வந்துருவாங்க. அங்க வந்தோனே குளிச்சு ஹீரோயின பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா, ஹீரோ பக்கத்துல இருப்பாரா, வந்துட்டு இந்த மாரி உனக்கு ஆயிடுச்சு. இதுக்கு மேலலாம் ஏன் ட்ரிங்க் பண்றன்னு கேட்கும்போது, இல்ல நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணதால எனக்கு அப்படி இருந்தது. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. உடனே ஹீரோக்கு மனசு கஷ்டமா இருக்கு. நான் சொல்றத கேளு அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா ஆரம்பிப்பாரு. அவர் கிஸ் பண்ண வருவாரு. அவனும் ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம டிவோர்ஸ் பண்ண போறோம் அப்படின்ற மாரி சொல்லிடுவாங்க. ஹீரோயினுக்கு இப்படி சொல்லவும் ஹீரோ வந்து ஒரு மாதிரி ஆயிடுவாரு. நான் சொல்றது கொஞ்சம் கேளு. அந்த மாரிலாம் எதுவுமே இல்ல. அப்படி இப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் வந்து எதுவுமே கேட்க மாட்டாங்க. இங்க பாருங்க நம்ம பேருக்கு தானே கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணோம். நம்மளுக்குள்ள அந்த மாரி எதுவுமே கிடையாது. இப்ப நம்மளுக்கு விருப்பம் இல்ல. நம்ம பிரிய போறோம். அவ்வளோதான். இனிமே நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருந்துக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு, இன்னும் வந்துட்டு 3 மாசத்துல நம்மளுக்கு வந்து விவாகரத்து கிடைச்சிரும் அப்படின்ற மாரி சொல்லவும், ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடும். அதுக்கெல்லாம் நம்ம ஏன் வாய்ப்பு குடுக்கணும்? அதுக்குள்ள நான் ப்ரூவ் பண்ணுவேன் அப்படி இப்படின்னு சொல்லவும், ஹீரோயின்
அதுக்கெல்லாம் வாய்ப்பே இருக்காது. நம்ம டிவோர்ஸ் பண்றது தான் அப்படின்ற மாரி உறுதியா இருப்பாங்க. ஹீரோவுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஹீரோயின் பாட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புவாங்களா, ஹீரோவும் கிளம்பலான்னு சொல்லிட்டு நினைக்கும்போது பார்த்தோன்னா, ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வருவாங்க. அதாவது ஹீரோயின ஃபர்ஸ்ட்டு ஒருத்தர் லவ் பண்ணியிருப்பாரு. அந்த பையனும் வந்துட்டு இன்னொரு பொண்ணும் வந்து நின்னுட்டுருக்கும். 2 பேரும் பேசும்போது பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் வசதியான ஆளுங்க மாரி காட்டிட்டே இருப்பாங்க. ஹீரோவ பத்தி அவங்களுக்கு தெரியாது. உடனே இது யாருன்னு கேட்கவும், அவங்க அப்படியே முழிச்சுட்டே நிப்பாங்களா, "நீ அப்பவே உன்ன லவ் பண்ண என்ன கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்ன. நீ கேட்டியா? நீ கல்யாணம் பண்ணிக்கலல்ல. நான் ஒரு பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்." அப்படி இப்படி 2 பேரும் பேசிட்டே இருக்கும். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். நல்லா பயங்கரமா ஹீரோயின போட்டு கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. ஹீரோயினுக்கு கடுப்பா இருக்கும். அந்த டைம்ல ஹீரோ வந்து என்ன சொல்வாருன்னா வந்து, "அவள நீங்க இந்த மாரி பண்றத நான் அனுமதிக்க மாட்டேன். ஏன்னா அவ என்னோட ஒய்ஃப்ன்னு" சொல்லவும், "இது ஒய்ஃபா? உங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா?" அப்படி இப்படின்னு கேட்டுட்டு, "நீங்க என்ன அப்படி என்ன பெருசா வேல பார்த்துற போறீங்க?" அப்படின்னோன, அவர் சிஇஓக்கு அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லவும், "சிஇஓக்கு அசிஸ்டன்ட்டா? அதெல்லாம் ஒரு வேலையா?" அப்படின்ற மாரிலாம் இவங்க ரொம்ப இதா பேசிட்டே இருப்பாங்க. மட்டமா பேசிட்டே இருப்பாங்க. அது ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா, மனசு கஷ்டமா இருக்கும். கஷ்டப்படுறது ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்குமா, டக்குனு ஒரு ஃபோன் கால் தான் பண்ணுவாரு. கொஞ்ச நேரத்திலே வந்து இந்த கிண்டல் பண்ணிட்டு இருக்கான்ல, அந்த பையனுக்கு ஒரு ஃபோன் கால் வரும். "உன்னோட வேலையிலேருந்து உன்ன வந்து தூக்கிட்டாங்க." அப்படி இப்படின்னு சொல்லவும் பார்த்தீங்கன்னா, இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடும். அப்பதான் ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. "நான் அப்பவே சொன்னேன்ல, என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு அவர் வந்து சிஇஓக்கு அசிஸ்டன்ட்டா இருக்காரு. சிஇஓ வந்து அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவர் சொன்னா என்ன வேணா நடக்கும்." அப்படின்னோனே பார்த்தீங்கன்னா, இவருக்கே ஒரு மாரி ஆயிடும். "நான் தெரியாம கிண்டல் பண்ணிட்டேன். நான் மன்னிச்சிரு, மன்னிச்சிரு." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கால்ல விழுந்து கெஞ்சி கேட்டுட்டு இருப்பாங்க 2 பேருமே. அந்த மாரி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப இவங்களுக்கு ஒரு மாரி இருக்கும். இப்ப தான் ஹீரோயினுக்கு ரொம்ப கெத்தா இருக்கும். அப்படின்னோன ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, "ஆமா என்னோட ஹஸ்பண்ட் தான்." அப்படின்னு ஒத்துப்பாங்க இப்ப. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விவாகரத்து பண்ணலான்னு சொன்னவங்க, இப்ப எல்லாரும் கிண்டல் பண்ணும்போது அவங்களுக்கு அது ஒரு மாரி கஷ்டமா இருந்ததுனால, ஆமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஹீரோ கூட சேர்ந்துப்பாங்க. "சரி வா நான் ட்ராப் பண்ணிடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கார்ல கூட்டிட்டு போவாரா, போம்போது வந்துட்டு, "நீ என்ன இந்த தடவ வந்து அவங்க என்ன அசிங்கப்படுத்த பார்த்தாங்க, காப்பாத்திட்டீங்க. உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் இத வந்து திரும்ப உங்களுக்கு நான் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா, நான் உங்களுக்காக ஏதோ தேவைன்னா செஞ்சுருவேன்." அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லிட்டே இருப்பாங்க. உடனே ஹீரோ கேட்பாரு, "வேற என்ன மாரி நீ அவனுக்கு வந்து ரீபே பண்ணுவ?" அப்படின்ற மாரி கேட்டுட்டே இருக்கவும், ஹீரோயின் வந்து அப்படியே சிரிச்சுட்டு அந்த பக்கம் திரும்பிருவாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, பல கனவுகள் கண்டுட்டு இருப்பாரு. இந்த மாதிரி இருக்குமா, அந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வீட்டுக்கு வந்துருவாங்களா, உடனே ஹீரோயின் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஹீரோவோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வெளிய கொண்டு வந்து குடுப்பாங்க. ஹீரோ என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, "எப்படி நான் உங்களுக்கு கைமாறு செய்ய போறேன்னு யோசிச்சீங்களா? அதுதான் இதுன்னோனே, இது எப்படி கைமாறு ஆகும்ன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. "ஆமா, உங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் தனிப்பட்ட முறையில நானே பேக் பண்ணேன்ல, உங்கள பேக் பண்ண சொல்லாம, அதுதான் அது. நம்ம 2 பேரும் பிரியறது தான்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேக்க வெளிய வச்சுட்டு கதவ சாத்திட்டு உள்ள போயிடுவாங்க. இத வந்து ஹீரோவோட அந்த ஃபியான்சி பொண்ணு இருக்குல்ல, அது பார்த்துட்டு அதுக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கும். அது நேரா எங்க போகும் அப்படின்னா வந்துட்டு, ஒரு இது மாதிரி இருக்கும். அங்க போய் ட்ரிங்க் பண்ணிட்டு இருப்பாரு. யாருன்னா ஒருத்தருக்கு இப்ப வேல போச்சுல்ல, ஹீரோயின கிண்டல் பண்ணாருல்ல, அவர போய் இது சந்திச்சுரும். அவளால தானே உனக்கு வேல போச்சு. அவள பழி வாங்கணும்னு நீ நினைக்கிறியா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உடனே இவரு என்ன சொல்வாருன்னா, கண்டிப்பா எனக்கு வாய்ப்பு கிடைச்சா நான் அத பழி வாங்கியே தீருவேன். ஆனா நான் என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியவே இல்ல. அப்படின்ற மாரி சொல்லவும், அதுக்கு வாய்ப்புகள நான் ஏற்படுத்தி உனக்கு தரேன் அப்படின்ற மாரி அந்த பொண்ணு சொல்லும். இவரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமா குஷியாயிடுவாரு. இதோட ஹீரோ வந்து சரி வெளிய போறீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஹீரோ வந்து வெளிய போறேன் அப்படின்ற மாரி போயிடுவாரு. ஆனா பார்த்தோன்னா, ஹீரோயின் வாக்கிங் போம்போதெல்லாம் சுத்தி சுத்தி வர்றத பார்த்தோன்னா, அவங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கும். இவன நம்மளுக்கு மறக்கவும் முடியல, வெறுக்கவும் முடியல. என்னதான் பண்றதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருப்பாங்க. இன்னொரு பக்கம் வீட்ல உட்காந்து தனியா யோசிச்சுட்டே இருக்கும்போது, கதவு தட்டுற சத்தம் கேட்குமா, திரும்பவும் வந்துட்டான் அப்படின்ற மாரி ஹீரோவ தான் நெனச்சிட்டு இருப்பாங்க. போய் கதவு தொறந்து பார்த்தா வந்து இந்த ஆள் வந்து நிப்பான். அந்த பழி வாங்குறதுக்காக வந்தான் பார்த்தீங்களா, அவன் வந்து நின்னுட்டு இருப்பான். "நீ எதுக்கு இங்க வந்தோன்னே, உன்னால தான் எனக்கு வேலையும் போச்சு. உன்னால தான் என் லவ்வர் என்ன விட்டு போயிட்டா. இப்ப நீ வந்துட்டு என்ன வந்து இது பண்ணிட்டு உன் புருஷனோட இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்குறியா? அதுக்கு நான் விடவே மாட்டேன். நீயும் என்ன மாரியே தான் ஆகணும்." அப்படின்ற மாரி ஹீரோயின் கிட்ட வம்பு பண்ண ஆரம்பிச்சுருவாரு. ஹீரோயின் கத்தி கதறிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரத்திலே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோ வந்து அவர அடி அடின்னு போட்டு அடிக்க ஆரம்பிச்சுருவாரு. "உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்னோட ஒய்ஃப் கிட்ட இப்படி நடந்துப்ப?" அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியான ஹீரோ போய் ஹக் பண்ணிப்பாங்க. "நான் ரொம்ப பயந்துட்டேன்." அப்படி இப்படின்னு சொல்லவும், அவர வெளிய அனுப்பிருவாங்க. "அப்புறம் இந்த தடவ என்ன மன்னிச்சிடுங்க. நான் தெரியாம பண்ணிட்டேன்." அப்படின்ட்டு அவரும் ஓடிருவாரு இப்போதைக்கு. அப்போ பார்த்தோன்னா ஹீரோயின் கையிலலாம் கொஞ்சமா காயமா இருக்குமா, ஹீரோ என்ன பண்ணுவாரு, மருந்து போட்டு விட்டுட்டு இருப்பாரு. அப்ப ஹீரோவுக்கும் கொஞ்சம் காயம் ஏற்பட்டிருக்கும். உடனே ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அத வாயில வச்சு அந்த அந்த அது மாரி பண்ணுவாங்கல்ல, அந்த மாரி பண்ண போம்போது, "நீ என்ன பண்றன்னு?" கேட்கும்போது, ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, "இல்ல எங்க பாட்டி சொல்லியிருக்காங்க, காயம் பட்டா உடனே எச்சி பட்டா சரியா போயிடும்னோனே." அப்ப ஹீரோ என்ன சொல்லுவாரு, "அப்ப நான் உன் கைய குடு நான் பண்றேன்னோனே." "இல்ல வேணாம் வேணாம் நான் நல்லா தான் இருக்கேன்." அப்படின்ற மாரி ஹீரோயின் அதெல்லாம் குடுக்க மாட்டாங்க. உடனே ஹீரோ வந்து, "எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு போவாரா. உடனே ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, "போக வேண்டாம். எனக்கு பயமா இருக்கு, தனியா இருக்கு." அப்படின்னு சொல்லவும், "நான் எங்கேயும் போக மாட்டேன்." அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லுவாரு. பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இந்த ஆள அனுப்புனது யாரு, என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுக்காக ஒரு ஃபோன் கால் பண்ணிட்டு திரும்ப இங்க வந்துருவாரு. அவர் பாட்டுக்கு கீழ படுக்க போவாரா. ஹீரோயினுக்கு பார்க்க பாவமா இருக்கும். என்னதான் இருந்தாலும் அவர் கீழ படுக்கிறது இவங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கும்னு என்ன சொல்வாங்கன்னா, "உனக்கு கம்ஃபர்டபுளா இல்லன்னா, நீ கூட அந்த பெட்ட வந்து ஷேர் பண்ணிக்கலாம். நீ இங்க கூட வந்து படுத்துக்கோ." அப்படின்ற மாரி ஹீரோவ கூப்பிடுவாங்க. உடனே ஹீரோ வந்து என்ன சொல்வாருன்னா, "நான் அங்க வந்து படுக்கிறதுல உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "சரி விடு உனக்கு கம்ஃபர்டபுளா இல்லன்னா வேணாம் வேணாம் நீ வர வேணாம்னு." "இல்ல இல்ல எனக்கு ஓகே தான்." அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா வந்து படுத்துப்பாரு. படுத்தவர் பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் வந்துட்டு அந்த பக்கம் திரும்பி படுக்கலான்னோனே ஹீரோயின புடிச்சுக்கிட்டு பேசுவாரு. இந்த மாரி, "நான் சொல்றத நம்பு. நான் எந்த தப்பும் பண்ணவே இல்ல. அவள சின்ன வயசுல என்னோட அதாவது ரிலேஷன்ஸ்லாம் வந்துட்டு பேசி வச்சது தான். அவ யாருன்னு கூட இதுவரைக்கும் நான் பார்த்ததில்ல. அவ பேர தவிர வேற எதுவுமே எனக்கு தெரியாது. நான் லவ் பண்ணது உன்ன மட்டும் தான். எனக்கு இன்னொரு வாய்ப்பு நீ குடுக்க மாட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஹீரோயின் வந்து சிரிப்பா ஒரு உடனே என்ன சொல்வாங்கன்னா, "சரி அத பத்தி அப்புறம் யோசிப்போம்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு படுத்து தூங்கிருவாங்க. இப்ப காலையில எந்திரிச்சோனே பார்த்தீங்கன்னா, சரி வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்ல தான் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. "சரி நீ வேலைக்கு போலன்னு?" கேட்கவும், "நான் கொஞ்சம் லேட் ஆகுன்ற மாரி ஹீரோ சொல்வாரு. சரி ஓகே நான் கிளம்புறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேக வேகமா கிளம்பிருவாங்க. அப்படின்னா வந்துட்டு இந்த பியாட்சி பொண்ணு இருக்குல்ல, அடுத்தது வந்து அவங்க அம்மா கிட்ட வந்துட்டு அழுதுட்டு
அழுதுகிட்டே இருக்கும். என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் அவர எனக்குன்னு கல்யாணம் பேசி வச்சிருந்தீங்க. அவன் வேற ஒருத்தர கல்யாணம் பண்ணிட்டான் அப்படி இப்படின்னு சொல்லும்போது, என்னம்மா இதுக்கெல்லாம் வருத்தப்படுற அப்படின்னு கேட்கவும், என்னால அவர் இல்லாம இருக்க முடியாதுன்னு சொல்லும். அம்மா உனக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணுவேன். அம்மா உனக்காக தான் டெய்லி ப்ரேயர் பண்றேன். நீ சந்தோஷமா இருக்கிறதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. கண்டிப்பா அந்த பொண்ண போய் பார்க்குறேன். அந்த பொண்ண விவாகரத்து பண்ண சொல்லிட்டு உன்ன நான் கட்டி வைக்கிறேன் அப்படின்ற மாரி கூட சொல்லுவாங்க. இதுக்கு ரொம்ப குஷியா போயிடும். சரின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயினோட அதாவது ஃபியான்சியோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்கள பார்க்கறதுக்காக அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வருவாங்க. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் கிட்ட வந்துட்டு ஆஃபீஸ் வேலைய எப்படி பாருங்க, அப்படியே பாருங்கன்னு சொல்லிட்டு அவர கிளப்பி கிளப்பி அனுப்பி விட்டுருவாரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின பார்க்கறதுக்காக ஃபியான்சியோட அம்மா வந்திருக்காங்கல்ல, வந்தவங்க பார்த்தீங்கன்னா, "உட்காருங்க. நீங்க என்ன சாப்பிடுறீங்கன்னு?" சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்களா, இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "நான் எதுவும் சாப்பிட வரல. உன்ன பார்க்க தான் வந்தேன்னோனே." "என்ன பார்க்கறதுக்கா? நீங்க யாரு?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. "நான் வந்துட்டு அந்த பொண்ணு இருக்கால்ல ஃபியான்சி அவளோட அம்மா." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், "ஓ!" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினைப்பாங்க. அவங்க பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ள இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "நீங்க பேச நினைக்கிறது வந்துட்டு ஹீரோ கிட்ட தான் பேசணும். என்கிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்ல." அப்படின்ற மாரி அவங்க சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோயின பார்க்குறாங்களா, பார்க்கும்போதே அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். எங்கேயோ பார்த்த முகம் மாரி ஏதோ ஒரு ஃபீலிங் இவங்களுக்குள்ள வந்துட்டு ஹீரோயின் மேல இருக்கும். அவங்க இதெல்லாம் பேசிட்டே இருக்கும்போதே அவங்க பாட்டுக்கு பேசிட்டே இருப்பாங்க. இந்த மாரி என் பொண்ணு வந்து அவர வந்து சின்ன வயசுலேருந்தே ஆசைப்பட்டுட்டா. நீ கொஞ்சம் மனசு வச்சின்னா அவ வந்து அங்கருந்து நீ வந்து விலகிட்டின்னா அவள நான் கல்யாணம் பண்ணி வச்சுருவேன் அப்படி இப்படின்னு பேசும்போது, ஹீரோயின் வந்து என்ன சொல்லுவாங்க, நீங்க பேசுறது தப்பான ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. நீங்க ஹீரோ கிட்ட போய் பேசி அவர் என்ன சொல்றாரோ, அதுபடி நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லவும், இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு ரொம்ப மனசு அவங்களுக்கே ஒரு மாதிரி தான் இருக்கும். சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன். ஆனா உன்கிட்ட நான் வார்ன் பண்ண வந்தேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்க இப்படி எந்திரிச்சு போம்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்த டேபிள் கீழ போயிடுவாங்களா, அப்ப ஹீரோயின் போய் புடிச்சிருவாங்க. புடிச்சிட்டு பார்த்து கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொல்லும்போது, அங்க உள்ள கிளாஸ் வந்து ஹீரோயின் கைய வந்து கிழிச்சிரும். உடனே வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இவங்க கேட்கறதுக்குள்ள டக்குனு ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அந்த எச்சில அப்படி பண்ணிட்டு, உடனே வந்து ஆரஞ்சு கேண்டி அந்த மாரிலாம் முட்டாய் இருக்குல்ல, அந்த முட்டாய் சாப்பிட்டா வலி தெரியாதாம். காது குத்தும்போது சின்ன வயசுல ஒரு முட்டாய குடுத்து ஏமாத்தி காத குத்தி விட்டுருவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து இப்போ வலி வலி தெரியாம இருக்க முட்டாய் சாப்பிடுற ட்ரிக்ஸ் அது. அந்த மாரி ஹீரோயின் செய்யறத பார்த்த உடனே இப்ப இந்த அம்மாக்கு எப்படி தோணும் அப்படின்னா வந்து சின்ன வயசுல இவங்களோட பொண்ணு வந்துட்டு இதே மாதிரி முட்டாய் சாப்பிடும்போது ஏதாவது ஒரு சின்ன காயம் பட்டுருச்சுன்னா உடனே வந்துட்டு அந்த பொண்ணு வந்து முட்டாய் சாப்பிட்டுட்டு சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாரி செய்யும். அதே மாரி ஹீரோயின் அதே மாரி இப்ப செய்றத பார்த்தோனே இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். மனசே ஒரு மாரி உறுத்திக்கிட்டே இருக்கும். நம்ம பொண்ணு அந்த ஒரு 5, 6 வயசுல வந்து காணா போனா, கிடைச்சுட்டா அவ்வளோதான் நம்ம வளர்த்துட்டு இருக்கோம். ஆனா இவ அதே மாரி எப்படி செய்றா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு மாரி இருக்கும். அதுலேருந்து மனசு ஒரு மாரி ஆனவுனே ஹீரோயினுக்கு அவங்களே ட்ரீட்மெண்ட்லாம் அதாவது அந்த ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணி விட்டுட்டு, உடனே என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு ஒரு மாரியாவே இருக்கும். அவங்க வந்து ஒரு கட்டு பணத்த எடுத்து அங்க மேல வச்சுட்டு, இதோட மெடிக்கல் எக்ஸ்பென்சிவ்க்கு இத வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியாது. என்னடா இத்துணூண்டு காயத்துக்கு இவ்ளோ பெரிய கட்ட தூக்கி வச்சுட்டு போறாங்களேன்னு சொல்லிட்டு, மேடம் மேடம்னு பின்னாடியே வருவாங்க. இவங்க என்ன நினைப்பாங்கன்னா, எதுக்காக நான் அந்த பொண்ண பார்க்கும்போது என் பொண்ணு மாரி எனக்கு தோணுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க பாட்டுக்கு விருக்கு விருக்குன்னு போயிடுவாங்க. இப்ப ஹீரோயின் கத்திட்டு இருக்கத பார்த்து ஹீரோ அங்க வருவாரு. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், அவர் யாருன்னு அவங்க யாருன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கிறாரு. ஹீரோக்கு இன்னும் சுத்தமா தெரியல. சின்ன வயசுல பார்த்ததுனா தெரியல. தெரியல எனக்கே தெரியல. இப்ப தான் வந்தாங்க அப்படின்ற மாரி ஹீரோயின் அப்படி சொல்லிடுவாங்க. மத்தபடி அந்த பொண்ணோட அம்மான்லாம் எதுவுமே சொல்லிக்க மாட்டாங்க ஹீரோயினும். அப்படின்னு சொல்லி ஹீரோ இப்ப உள்ள கூட்டிட்டு வந்துருவாரு. ஹீரோயின் வந்து நான் காஃபி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ள போவாங்க. அந்த நேரத்துல அசிஸ்டன்ட் வந்து பேசிட்டு இருப்பாரு. நின்னு பேசிட்டு இருப்பாரு. ஹீரோ உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாரு. இப்ப டக்குன்னு வந்து ஹீரோயின் வந்தவுடனே ஹீரோ வந்து என்ன நினைப்பாரு, அந்த அசிஸ்டன்ட்ட டக்குன்னு தூக்கி மடியில உட்கார வச்சுருவாரு. அதாவது அவர் பாஸ் தானே, பாஸ் நின்னுட்டு இருக்கும்போது யாரும் எந்த வேலை பார்க்குறவங்களும் உட்கார்ந்திருக்க மாட்டாங்கல்ல. அப்படின்னு ஹீரோயின் எதுவும் நினைக்க கூடாதுன்றதுக்காக ஹீரோ என்ன பண்ணுவாரு, அவர உட்கார வைக்கிறேன்ற பேர்ல இவரு மடியில வந்து உட்காரவும் 2 பேருக்குமே ஒரு மாதிரி ஆயிடும். உடனே ஹீரோயின் பார்த்துட்டு ஒரு மாரி யோசிப்பாங்க. என்ன 2 பேரும் மடியில உட்கார்ந்துருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து சரி ஓகே நீங்க எனக்கு எந்த எக்ஸ்பிளைனும் பண்ண வேண்டியதில்ல. இதெல்லாம் சகஜம் தான் 2 பேரும் லவ் பண்றீங்களா? அப்படி இப்படின்ற மாரி கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. உடனே அவருக்கு அசிஸ்டன்ட்க்கு அதுக்கு மேல இருக்கும். நான் கிளம்புறேன்ற மாரி அவரு ஓடிருவாரு. உடனே ஹீரோ என்ன பண்ணுவாரு, ஹீரோயின புடிச்சு மடியில உட்கார வச்சுட்டு அவங்கள்ட்ட ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாரு. இந்த மாரி வம்பு பண்றான்னு தெரிஞ்சோனே எனக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு. நான் போய் டெலிவரி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இப்ப வேக வேகமா கிளம்புவாங்க. அங்க பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அங்க பணக்கார பசங்கலாம் இருப்பாங்க. எல்லாருக்கும் அவங்க ஆர்டர் பண்ணத குடுத்துட்டு ஹீரோயின் எவ்வளோ காசு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவங்களும் அந்த அமௌண்ட் சொல்லுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, கூட வந்து ரூ. 5 ரூ. 10 குடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு பிடிச்சு கைய பிடிச்சு வம்பு பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. இது யார் பண்ணுவாங்கன்னா, அந்த மெயினா அந்த எல்லாம் அவர் கிடையாது. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்படி பண்ணவும், அவரும் சேர்ந்துக்கிட்டு, "ஏன் என் ஃப்ரெண்டுங்க கூப்பிடுறாங்கல்ல" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருப்பாரு. உடனே ஹீரோயினுக்கு செம்ம கோவம் வரும். "இங்க பாரு டெலிவரி பண்ண வந்த இடத்துல இந்த மாரிலாம் பண்ணினா அவ்வளோதான்" அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டே இருக்கும்போது யாருமே கைய விட மாட்டாங்க. இந்த ஆளோட ஃப்ரெண்ட் வந்து கைய பிடிச்சு இழுத்துட்டே இருப்பாரு. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அடி அடின்னு போட்டு அடிச்சுருவாரு. "யார்றா நீ?" அப்படின்னு கேட்கும்போது தான் பார்த்தீங்கன்னா 2 பேரும் அப்படியே முழிப்பாங்க. உடனே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, டக்குன்னு வந்துட்டு ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருவாரு. இப்ப உண்மையிலேயே என்னன்னா, இவர் ஹீரோவோட கசினா இருப்பாரு. ஆனா வந்துட்டு இந்த இடத்துல ஏன் ஹீரோ வந்துட்டு இவ்வளோ ஒரு ஏழ்மையானவனா நடிக்கிறான் அப்படின்றது அவருக்கே தெரியாது. உடனே இப்ப ஹீரோயின் வந்துட்டு என்னோட ஃப்ரெண்டு தெரியாம உன்கிட்ட நடந்தது எனக்கு தெரிஞ்ச பையன் தான் அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லிடுவாரு. "ஓ! உங்களுக்கு தெரிஞ்ச பையனா?" அப்படின்ற மாரி "ஓ! உன்னோட லவ்வரா?" அப்படின்னு கேட்கவும், "ஆமான்னோனே" இது எப்படான்ற மாரி அவர் முழிச்சிட்டு இருப்பாரு. உடனே இப்ப தெரிஞ்சிரும். அவங்க வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிரும். ஆனா ஏன் அந்த பொண்ணுக்காக ஏதோ ஒரு நடிக்கிறான்ற மாரி தெரிஞ்சிரும். இப்ப இவருக்கு ரொம்ப அவமானமா இருக்கும். ஹீரோ அங்கருந்து போம்போது பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோயின் கிட்ட அவர் மன்னிப்பு கேட்பாரு. "சாரி எனக்கு தெரியாது" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் "பரவால்ல. ஆனாலும் என்கிட்ட நீங்க இந்த மாரி மிஸ்பிஹேவ் பண்ணதுனால உங்களுக்கு அமௌண்ட் வந்து 150 வந்துச்சு. ஆனா எனக்கு நீங்க 250 குடுக்கணும். ₹100 ஃபைன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. உடனே ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "அவர் இருக்கிற வசதி வாய்ப்புக்கு நீ ₹100 மட்டும் அபராதம் போட்டா, அது அவர அவமானப்படுத்துற மாரி இருக்காது. ₹1,00,000 கேளு" அப்படின்ற மாரி சொல்லவும், அவருக்கே ஒரு மாரி ஆயிடும். இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி சொல்லவும், இப்ப டக்குனு பார்த்தீங்கன்னா,
அவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து அவர் குடுத்துருவாரு. ஓகே ஃபைன். நீங்க இவ்வளோ காசு குடுத்ததுக்கு உங்களுக்கு இந்தாங்க ஸ்நாக்ஸ் நீங்க ஆர்டர் போட்ட ஸ்நாக்ஸ் இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துட்டு வந்துருவாங்க அவங்க பாட்டுக்கும். அவங்க கெளம்புன உடனே அவர் இருக்காரு அந்த கசின் அவர் ஃப்ரெண்டுங்கள போட்டு அடி அடின்னு அடிப்பாரு. யார் என்னன்னு தெரியாம எந்த பொண்ணு வந்தாலும் கைய பிடிச்சு இழுத்துருவீங்களாடா? இப்ப எவ்வளோ பணமும் நஷ்டமா போச்சு. என் கசின் என்ன பத்தி என்னடா நெனப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட வம்பு பண்ணிட்டு இருப்பாரு. கிளம்பி போனோனே பார்த்தீங்கன்னா, அந்த கசின் வந்து என்ன பண்ணுவாரு, அந்த ஃபியான்சி பொண்ணு இருக்குல்ல, "என்னம்மா அவனுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. நீ தானே கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டே இருந்த" அப்படின்னோனே, "எனக்கு அந்த விஷயம் தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன கட் பண்ணிடும். இருக்கிற பொருள் எல்லாம் தூக்கி போட்டு உடைக்கும். அவனுக்கு என்ன தைரியம் இருந்தா இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு இன்னும் கொஞ்சம் கோவமாயிடும். அதோட ஹீரோவும் ஹீரோயினும் வெளிய வந்துட்டே இருப்பாங்களா, அப்ப ஹீரோயின் சொல்லுவாங்க, "இவ்ளோ பணம் திடீர்னு கையில வந்துருச்சு. என்ன வாங்குறதுன்னு தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியலன்னு" யோசிச்சுட்டே இருப்பாங்க. அதுக்கெல்லாம் நெறைய இது இருக்கு அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லிட்டே இருப்பாரா, அப்ப ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்லாம் பார்த்துருவாங்க. ஒரு பையன் தான் பார்ப்பாரு. பார்த்தோனே ஹீரோ வந்துட்டு ரொம்ப சகஜமா ஹீரோ கிட்ட பேசுவோம். அவர் உடனே வந்துட்டு என்னோட பாஸோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தும். அவரும் புரிஞ்சுப்பாரு. ஹீரோ ஏதோ இதில மாட்டிட்டு போய் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு. உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா கல்யாணம் ஆயிடுச்சா? அப்படி இப்படின்னு கேட்கவும் அவங்களுக்குலாம் அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஏன்னா இவர் ரொம்ப வசதியானவரு. இவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் அந்த மாரி தான் இருக்காங்க. ஆனா யார்ட்டயும் சொல்லாம இப்படி கல்யாணம் நடந்ததுனால அவர் அப்பவே என்ன பண்ணுவாரு, எல்லாருக்கும் கால் பண்ணி இந்த மாரி நம்ம ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா எல்லாரும் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருவாரு. உடனே ஹீரோ கிட்ட வந்து ஹீரோ என்ன சொல்வாருன்னா, என்னோட பாஸோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்கிட்ட நல்லா பேசுவாங்கன்ற மாரி சொல்லிடுவாங்க. இப்ப எல்லாருமே ஹீரோயின் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. எல்லாரும் சந்தோஷமா சாப்பிடலாம்னு சொல்லிட்டு போம்போது, இந்த கல்யாணத்துக்கு தான் எங்கள கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கிஃப்ட் குடுக்குறோம்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதாவது ரொம்ப எக்ஸ்பென்சிவான கிஃப்ட் எல்லாம் ஹீரோயினுக்கு குடுப்பாங்க. இன்னும் ஹீரோயின் வந்துட்டு இவ்ளோ காஸ்ட்லியானது எனக்கு வேண்டான்னு சொல்லுவாங்க. உடனே அவங்க ஃப்ரெண்ட் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, "இது ரோட்டு கடையில சீப்பா கிடைச்சுச்சு. அங்க வாங்குனேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரா அப்படி சொல்லிக் குடுக்கவும், "ஓ! அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்ப மட்டும் ஹீரோயின் வாங்கி வச்சுப்பாங்க அப்படி சொன்னதுனால. உடனே இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி கிடையவே கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லவும் தான் ஹீரோயின் வாங்கிக்கிட்டாங்களா, சரி எல்லாரும் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு எல்லாருமே பாய் பாய் டாடா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாரும் கிளம்பிருவாங்க. இப்ப கிளம்பும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு எல்லாருமே பெரிய பெரிய கார்ல வந்திருப்பாங்க. ஹீரோயின் பார்த்தோன்னே எல்லாருமே ரொம்ப உங்கள மாரி ஏழப்பட்டவங்கன்னு சொன்னீங்க. எல்லாருமே இவ்ளோ பெரிய காரெல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எல்லாருமே கடன் வாங்கிட்டு தான் வந்தோம். எல்லாருக்கும் அந்த மாரி ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு சொல்லவும், அப்படியா அப்படின்ற மாரி ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரின்னு கிளம்பலான்னு போம்போது ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ஒண்ணு இருக்குமா, அது வந்து நின்றும். அது ஹீரோயின பார்த்தாலே அதுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஹீரோயின் வேற அந்த பேக்க வேற டைட்டா புடிச்சு வச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் வந்திருக்கனால அத புடிச்சு வச்சுட்டு பேசிட்டே இருப்பாங்க. "இதான் உன்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாப்பிள்ளையா? போய் போய் இவர மாரி கல்யாணம் பண்ணிக்கிட்ட. ரொம்ப அல்டிப்பா படிக்கும்போதெல்லாம்" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது வம்பு வளர்த்துட்டே இருக்கும். ஹீரோயின் வந்து சரி வாங்க போலாம் அப்படின்ற மாரி ஹீரோவ கூட்டிட்டு போம்போதும், "நீ ஒண்ணும் போ வேண்டியதில்ல. என் ஹஸ்பண்ட் யாரு தெரியுமா? எவ்ளோ காஸ்ட்லியான பொருளா இருந்தாலும் அத செக் பண்ற ஒரு பெரிய பதவியில இருக்காரு." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, உன் ஹஸ்பண்ட் மாரி ஒரு சாதாரண வேலைலாம் கிடையாதுன்ற மாரிலாம் சொல்லிட்டே இருக்கும். ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, இருந்தா இருந்துட்டு போட்டும் அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவங்க பார்ப்பாங்க. வலுக்கட்டாயமா ஹீரோயின் கையில உள்ள பேக்க வந்து அது புடுங்கிரும். புடுங்குனோனே ஹீரோயினுக்கே ஒரு மாதிரி இருக்கும். அவங்க ஹஸ்பண்ட் வேற வந்துருவாரு. "யாரு என்ன பிரச்சனை?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இதெல்லாம் கொஞ்சம் பாருங்களேன். எவ்ளோ சீப்பான பொருள்லாம் வச்சிருக்கால்ல." அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த ஹஸ்பண்ட் என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, "இதெல்லாம் சீப்பான பொருளா? இதெல்லாம் எவ்ளோ காஸ்ட்லியான பொருள் தெரியுமா? கிட்டத்தட்ட கோடிக்கணக்குல, மில்லியன் கணக்குல போகும்." அப்படின்னோனே, ஹீரோயினுக்கு இப்ப தூக்கி வாரி போட்டுரும். என்னடா அப்ப அந்த பொண்ணு வேற அப்படியே ஒரு மாதிரி ஆயிடும் அதுக்கு. அப்ப வந்து ஒரு பெரிய கிஃப்ட் எல்லாம் இவளுக்கு வருது அப்படின்னா, அவ பெரிய இடம் தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு மூஞ்சியே வாடி போயிடும். அதோட மனசே இல்லாம அங்கிருந்து அது போயிடும். இப்ப ஹீரோயினுக்கு ஒரே டவுட்டா இருக்கும். இவ்ளோ காஸ்ட்லியான திங்ஸ எதுக்காக அவங்க நம்மளுக்கு குடுத்துட்டு போனாங்க? எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாரிலாம் ஹீரோயின் பயப்பட ஆரம்பிச்சுருவாங்க. "எதுக்காக நீ பயப்படுற?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. "இல்ல நம்ம சாதாரண வேலை பார்க்குறோம். இவ்ளோ பணம்லாம் இருந்ததுன்னா, நாளைக்கு நீ இந்த மாரி ஃப்ரெண்டுங்களால தானே இந்த இதெல்லாம் வந்துச்சு. நாளைக்கு உன்ன ஜெயில்ல போட்டாங்கன்னா நான் என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. உடனே ஹீரோவுக்கு சிரிப்பு தான் வரும். அதெல்லாம் யாரும் ஜெயில்ல போட மாட்டாங்க. நீ வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வந்துருவாரு. சமாதானப்படுத்தினாலும் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியாவே இருக்கும். நேரா அவங்க ஃப்ரெண்ட பார்த்து பேசுவாங்க. இந்த மாதிரி நான் ஒருத்தர கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவர் ரொம்ப 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 பணக்கார ஃப்ரெண்டெல்லாம் வச்சிருக்காரு. அவங்கலாம் வந்துட்டு எனக்கு இந்த மாரி கிஃப்ட்லாம் குடுக்குறாங்க. அதனால எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எங்க அவரு ஜெயிலுக்கு போயிருவாருன்னு சொல்லிட்டு நான் பயப்படுறேன் அப்படின்னு சொல்லவும், ஹீரோனோட ஃப்ரெண்டுக்கு தான் அவர் யாருன்றது தெரியுமே. நீ அதெல்லாம் பண்ணக்கூடாது. அவர் வந்துட்டு உனக்கு இந்த மாரி கிஃப்ட் குடுக்குறாங்க. அந்த மாரி பணக்கார பசங்களா இருக்காங்க அப்படின்னா வந்துட்டு, அவருக்கு புடிச்ச மாரி நீ ஏதாவது வாங்கி குடுக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. உடனே ஹீரோயின் ஏதாவது வாங்கி குடுத்து உண்மைய ஏதாவது கறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. சூப்பர் மார்க்கெட் போம்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயினோட ஃப்ரெண்ட் என்ன பண்ணிடுவாங்க, சில திங்ஸ் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் வாங்கி குடுத்துருவாங்க. இவங்க திங்ஸ் எல்லாம் அடுக்கிட்டு இருக்கும்போது பார்த்தோன்னா, ஹீரோ அத பார்த்துருவாரு. இது எதுக்குன்னு கேட்கும்போது, இல்ல எனக்கு தெரியாது என் ஃப்ரெண்ட் தான் வாங்குனா அப்படி இப்படின்னு சொல்லும்போது, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட ரொமான்ஸ் பண்ண போவாரு. அந்த டைம் பார்த்து ஹீரோட அம்மா இருக்காங்களா, அவங்க கால் பண்ணுவாங்க. கால் பண்ண உடனே, "நீ என்ன ஏதோ ஒரு பொண்ணு கூட சுத்திட்டு இருக்கியாமே?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. கோவமா கேட்பாங்க. ஹீரோ உடனே சொல்வாரு, "ஏதோ ஒரு பொண்ணு இல்ல, அவ என்னோட ஒய்ஃப். நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன்." அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கே ஒரு மாதிரி இருக்கும். உடனே 2 பேரும் வந்து என்ன பார்க்குற வழிய பாருங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு கோவமா ஃபோன வேற வச்சுருவாங்க. பண்ணி கூப்பிடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ என்ன பண்ணுவாரு, ஹீரோயின கூட்டிட்டு அங்க போவாரு. அங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஃபியான்சியோட அம்மாவும், அப்பாவும் உட்காந்துருப்பாங்க. ஹீரோவோட அம்மா, அப்பா அந்த மாரிலாம் எல்லாருமே உட்காந்துருப்பாங்க. அந்த பொண்ணு ஃபியான்சி பொண்ணு உட்காந்துருக்கும். ஹீரோயின பார்த்த உடனே அந்த ஃபியான்சி பொண்ணோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு மாதிரியாவே இருக்கும். ஹீரோயின பார்க்கும்போதெல்லாம் தன்னோட பொண்ணோ அப்படின்ற மாரி ஒரு ஃபீல் அவங்களுக்கு வந்துட்டே இருக்கும். அதனால அவங்க எதுவுமே பேச மாட்டாங்க. அமைதியா உட்காந்துட்டே இருப்பாங்க. திரும்ப திரும்ப பார்க்கும்போது அவங்களுக்கு ஏதோ ஒரு சந்தோஷமும், ஒரு இதாவும் தான் இருந்துட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, ஹீரோவோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க கண்டபடி திட்டுவாங்க. "இந்த மாரி தான் பெரிய பணக்காரவங்க, இப்படிலாம் யாராவது இருப்பாங்களா, கிடப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அலைஞ்சிட்டே இருப்பீங்களா? நீ என் பையன் கூட இருக்கக்கூடாது. நீ உடனே போயிடணும்னு" சொல்லி அவங்க அம்மா மிரட்டுவாங்க ஹீரோவோட அம்மா. அப்ப ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, "நான் போக மாட்டேன். நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அவர் என்னோட ஹஸ்பண்ட். என்னால அவர விட்டு பிரிய முடியாது" அப்படின்னு சொல்லவும், "ஆமா உன்ன பத்தி எனக்கு தெரியாது. நீங்கலாம் எப்படிப்பட்ட பொண்ணுங்கன்னு" அப்படின்னு. "பணக்காரங்களா கிடைச்சா அப்படித்தானே? அவர் செய்வோன்னு தெரிஞ்சு தானே பண்ணணும்னு" ஹீரோயினுக்கு ஒண்ணுமே
புரியாது. சிஓவா? அவ சிஓவுக்கு அசிஸ்டன்ட் தானே அப்படின்னு சொன்னோனே, அந்த ஃபியான்சி பொண்ணு என்ன சொல்லுனா, "நீ அப்படி நினச்சிட்டு இருக்க. அவன் யாருன்னு உனக்கு தெரியுமா? எவ்வளோ கோடிக்கு அதிபதி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தெரியுமான்னு." ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியாது. ஹீரோயின் அம்மா சொல்லுவாங்க, "நீ உண்மையிலேயே பணத்தாசை புடிச்சவளா இருந்தா, நிச்சயமா என் புள்ளைய விட்டு நீ போக மாட்ட. உனக்கு பணத்தாசை இல்ல அப்படின்னா, நீ வந்து கண்டிப்பா நீ போவியே." அப்படின்ற மாரி சொல்லவும், ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். அப்ப ஹீரோ திரும்பி பார்ப்பாங்க. "நீ சிஓவா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஹீரோ வந்துட்டு, "ஆமா." அப்படின்ற மாரி சொல்லுவாரு. அதுக்கப்புறம் அங்க இருக்கவே பிடிக்காது ஹீரோயினுக்கு. "இவ்ளோ பெரிய பொய்ய சொல்லி என்ன கல்யாணம் பண்ணியிருக்கல்ல." அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, திரும்பவும் கோச்சுக்கிட்டு ஹீரோ விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. ஹீரோவோட அம்மாக்கு இப்ப தான் நிம்மதியா இருக்கும். அந்த ஃபியான்சி பொண்ணுக்கு சொல்ல வேண்டியதே இல்ல. ஆனா ஹீரோவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். ஹீரோயினுக்கு கோவம் வந்துருச்சா, நேரா அங்க போகாம அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. திடீர்னு பொண்ணு வந்தத பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2 பேரும் திரும்ப ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா அவங்க சந்தோஷமா தான் இருப்பாங்க. "ஒண்ணு இப்ப வந்திருக்கேம்மா, உனக்கு ஏதாவது சமைச்சு தரேன்." அப்படி இப்படின்னு சொல்லும்போது, "எனக்கு ஒண்ணும் பசிக்கல, நான் போய் படுக்கிறேன்." அப்படின்ட்டு கோவமா போயிடுவாங்க. "என்னாச்சு இவளுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோனோட அப்பாவுக்கும் புரியாது, அம்மாவுக்கும் புரியாது. ஹீரோ வந்து பார்த்தோம்னா, ஹீரோயின் வீட்டு வாசல்லே வந்து நின்னுட்டே இருப்பாரு. மழை பயங்கரமா பெய்ய ஆரம்பிச்சுரும். அப்ப அந்த ஃபியான்சி பொண்ணு கொடைய கொண்டு வந்து குடுக்கும். கொடை குடுத்துட்டு வந்துட்டு, "அவ தான் உன்ன இவ்ளோ உதாசீனப்படுத்துறாள, எதுக்காக நீ அவ பின்னாடியே போயிட்டு இருக்க? நான் உன் பின்னாடியே வந்துட்டு இருக்கேன். என்ன உனக்கு தெரியலையான்னு?" கேட்கும்போது, "உன்ன நான் வர சொன்னேனா ஃபர்ஸ்ட்டு? எனக்கும் அவளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. சும்மா தேவையில்லாம எங்க வாழ்க்கையில விளையாடாத." அப்படின்ற மாரி சொல்லி அத விரட்டி விட்டுருவாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா, கோச்சுக்கிட்டு அது பாட்டும் ஒரு பக்கம் போயிடும். இப்ப ஹீரோயினோட அப்பா வந்து எட்டி பார்ப்பாரு. ஹீரோ மலையில நிக்கிறத பார்த்தோனே கொடை கொண்டு வருவாரு. "ஏன் வெளிய நிக்கிறீங்க? உள்ள வாங்கன்னு." சொல்லும்போது, "இல்ல இருக்கட்டும். ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். அது சரியா போயிடும். நீங்க எதுவும் வொரி பண்ணிக்காதீங்க." அப்படின்ற மாரி ஹீரோ பேசுவாரு. அங்கேயே வெயிட் பண்ணிட்டே இருப்பாரு. ஹீரோ மலையில நிக்கிறாரு அப்படின்றத ஹீரோயின் பார்ப்பாங்க. ஆனா பெருசா கண்டுக்க மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு உள்ள போயிடுவாங்க. ஹீரோயின் கூப்பிடுறாங்களான்னு பார்த்தா கூப்பிடுற மாரியே தெரியல. ஆனா மழை நின்றுச்சு. அதோட ஹீரோ வெயிட் பண்ணிட்டே இருப்பாரு. காலையில எந்திரிச்சு வருவாங்க. ஹீரோயின் வேலைக்கு போலான்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. அப்ப ஹீரோ வாசல்ல தான் நின்னுட்டு இருப்பாரு. "என்னாச்சு? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? நான் தான் உன்ட்ட சொல்லலான்னு தான் நினைச்சேன். ஆனா சொல்ல முடியல. ஏன்னா உனக்கு பணக்கார பசங்கள பிடிக்காது. அதனால தான் நான் அப்படி பண்ணிட்டேன்." அப்படின்ற மாரிலாம் அவர் எவ்வளோ சொல்லுவாரு. "இதெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொன்னும் பண்ணிட்டு இப்படி தான் நீங்க காரணம் சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு வேலைக்கு நேரமாகுது." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோச்சுக்கிட்டு வேலைக்கு போயிடுவாங்க. ஹீரோக்கு என்னடா செய்றதுன்னு யோசிச்சுட்டே இருப்பாரு. இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இப்ப அவருங்க வேலை பார்க்குறாங்கல்ல, அந்த இடத்துல அந்த கடையோட ஓனர் வந்து உட்கார்ந்திருப்பாரு. அவர் வந்து உட்காந்துட்டு பார்த்தீங்கன்னா, "ரெண்ட் குடுத்து எவ்வளோ நாள் ஆகுது? ரெண்ட் குடுக்கணுன்ற ஐடியாவே இல்லையா உனக்குன்னு?" சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட கேட்பாரு. ஹீரோயினுக்கு மனசே கஷ்டமா இருக்கும். உடனே வந்துட்டு, "நான் உங்களுக்கு அனுப்பிட்டேன்." அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்ன பாதி தான் போட்டிருக்கேன். மிச்ச அமௌண்ட்லாம் எங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. "இவ்வளோ தானே 30,000 தானே ரெண்ட்." அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "அது முன்னாடி. இப்ப அப்படிலாம் கிடையாது. அது அதோட டபுள் மடங்கு." அப்படின்னு சொல்லவும், "நீங்க இந்த மாரி இப்ப தானே சொல்றீங்க. அடுத்த தடவ வேணா நான் அத அரேஞ்ச் பண்ணி தரேன்ன உடனே, இப்பவே எனக்கு நீ குடுத்தாகணும்னு இப்ப என்கிட்ட அந்த அளவுக்கு அமௌண்ட் இல்லன்னு." ஹீரோயின் சொல்லுவாங்களா? அப்ப இல்லைன்னா, "நீ வா." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன கைய பிடிச்சு இழுத்துட்டு இருப்பாரு. "என்ன இப்படி பண்ற?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, "நான் உன் கடையில வந்து ரென்ட்டுக்கு தான் இருக்கேன்." அப்படி இப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லிட்டே இருப்பாங்க. "இவ்வளோ அழகான பொண்ணா இருக்க. இதெல்லாம் வந்து பெருசுபடுத்துற." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்கவே முயற்சி பண்ணுவாரு. ஹீரோ சும்மா இருப்பாரா? ஹீரோயின தானே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அவ்வளோதான் இவரு அடி அடின்னு போட்டு இப்ப காப்பாத்திருவாரு ஹீரோயின. ஹீரோட அசிஸ்டன்ட் இருக்காருல்ல, அவர் வந்துட்டு, "இனிமே இது உன் கடையே கிடையாது. அந்த பொண்ணுக்கு எழுதி குடுக்கணும்." அப்படின்ற மாரிலாம் பேசவும் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமா போயிடும். ஹீரோயின் கிட்ட கால்ல வந்து இப்ப மன்னிப்பு கேட்பாரு. அவரும் தப்பிச்சு ஓடிருவாரு. "உட்டா போதும்." அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஹீரோவ பார்த்துட்டே இருக்கும்போது, "அவன அடிச்சதுல எனக்கு கைய வலிக்குது, கால வலிக்குது. எனக்கு மயக்கமா வருது." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிங் எல்லாம் போட்டுட்டு இருப்பாரு. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். "உங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியலையா? அப்பனா உங்க வீட்ல போய் ரெஸ்ட் எடுக்கிறீங்கன்னு?" கேட்கும்போது, "நான் அப்படி சொல்ல வரல." அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா எந்திரிச்சு உட்கார்ந்திருப்பாரு. ஒண்ணு ஹீரோயினுக்கு ஒண்ணும் புரியாது. "என்னது இது இப்பதான் முடியலன்னீங்க, அதுக்குள்ள நல்லா இருக்கீங்கன்னு?" கேட்கும்போது, "இல்ல, இல்ல எனக்கு உண்மையிலேயே முடியல தான். ரொம்ப மயக்கமா வருது." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேல அப்படியே சாய போவாரு. கொஞ்சம் கொஞ்சமா ஒட்டுறதுக்கு போயிட்டு இருப்பாரு. உடனே ஹீரோயின் வந்து, "நான் போய் உங்களுக்கு ஏதாவது மருந்து எடுத்துட்டு வரேன்னு" சொல்லிட்டு ஓடுவாங்க. இன்னைக்கு எப்படியும் இங்கேயே தங்கிரணும். இங்கேருந்து எங்கேயும் போக்கூடாது அப்படின்ற மாரிலாம் மனசுல நினைச்சுட்டே உட்கார்ந்திருப்பாரு. இல்லாத அநியாயம் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்க்குற வரைக்கும் பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, அவர் ஒரு டாக்ஸிய வாடகைக்கு புடிச்சு வீட்டுக்கு கிளம்பி போங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருவாங்க. ஹீரோக்கு மனசு இல்லாம டாட்டா காட்டிட்டே போயிட்டு இருப்பாரு. அப்புறம் ஹீரோயின் வந்துட்டு வேலை பார்க்கலாம்னு சொல்லிட்டு உள்ள வருவாங்க. அப்போ ஒரு தாத்தா வந்து உட்கார்ந்துட்டு இருப்பாரு. யார் என்னன்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு, "நான் சும்மா தாம்மா உன்ன பார்க்க வந்தேன்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரும் சாப்பிடுறதெல்லாம் சாப்பிட்டு ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருப்பாரு. அவர் வயசான தாத்தாவா இருக்கறனால ரொம்ப நல்லாவும் பேசுவாரு. ஹீரோயினும் நல்லா பேசிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் அட்வைஸ்லாம் பண்ணிட்டே இருப்பாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோவும் வருவாரு. ஏன்னா அவருக்கு தாத்தா தான் இங்க வந்து பார்க்க வந்திருக்காங்க அப்படின்ற நியூஸ் வந்து அவருக்கு தெரிஞ்சிரும். அதாவது என்னன்னா, ஹீரோட தாத்தா இருக்கார்ல, அவரு தான் இவரு. ஹீரோவுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு அவர் ரொம்ப ஆசைப்பட்டிருக்காரு. திடீர்னு அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்ற விஷயம் அவருக்கு தெரிய வரவும், பொண்ணு எப்படிப்பட்ட பொண்ணுன்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இவர் யாருக்கும் சொல்லாம இவர் பார்க்க வந்தது. அதுவே ஹீரோனுக்கு தெரியாது. ஆனா ஹீரோயின் நல்லா பேசுறதெல்லாம் அவர் பார்த்த உடனே அந்த தாத்தாக்கு ஹீரோன ரொம்பவே பிடிச்சிருக்கும். "நீங்க என்ன இங்க பண்றீங்கன்னு?" தாத்தா கேட்கும்போது, "இது உன்னோட தாத்தாவான்னு?" சொல்லிட்டு இப்ப தான் ஹீரோயினுக்கே தெரிய வரும். என் பேரன் தான். அவனுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்க ரொம்ப ஆசை. உன்ன கல்யாணம் பண்ணது அவன் ரொம்ப இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப புகழவும் ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்ப அந்த தாத்தாக்கு என்ன டவுட்டா இருக்குன்னா, உண்மையிலேயே இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணியிருக்காங்களா? இல்ல நடிக்கிறாங்களான்ற மாரி அந்த அந்த டவுட் இருக்கும். உடனே வந்துட்டு, எனக்கு நெஞ்சு வலிக்குதே, நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லவும், "என்னாச்சு, என்னாச்சுன்னு?" சொல்லிட்டு 2 பேரும் பதறுவாங்க. "நீங்க உண்மையிலேயே புருஷன் பொண்டாட்டியா இல்லையான்னு எனக்கு தெரியல. அப்படி இருந்தா ரொம்ப சந்தோஷப்படுவேன். இல்லாட்டி இப்பவே நெஞ்சு வலிக்குதுன்னு." சொல்லவும், ஹீரோ சொல்வாரு, "இவர் என்ன பண்றாருன்னு உனக்கு தெரியுதான்னு?" சொல்லிட்டு ஹீரோ அவரு மைண்ட்ல வேற மாரி யோசிக்கும். சரி இதான் கரெக்ட்டான ஒரு சான்ஸ். ஹீரோயினுக்கு கிஸ் பண்றதுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சிருக்குன்னு அவருக்கும் ஆசை இருக்கு. தாத்தாவும் நம்ப வைக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, தாத்தா முன்னாடி ஹீரோயினுக்கு வந்து ஒரு கிஸ் பண்ணிடுவாரு. அவ்வளோதான் தாத்தா நெஞ்சு வலிலாம் பறந்தே போச்சுமான்ற மாரி நிம்மதியா இருப்பாரு. சரி இவங்க 2 பேரும் உண்மையிலேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் உங்க 2 பேருக்கு எதுவும் கிஃப்ட் வாங்காம வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு கிஃப்ட் ஒண்ணு சின்னதா மட்டும் வாங்கிட்டு இது கண்டிப்பா நீ வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஆசையா அவர் குடுக்கவும், ஹீரோயின் வந்து அத ஆசையா வாங்கிக்குவாங்க. இவருக்கு ஹீரோயின ரொம்பவே பிடிச்சிரும். 2 பேரும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வாழ்த்திட்டு அங்கருந்து கிளம்பிருவாரு.
இந்த விஷயம் இவர் வெளியே போனதுக்கப்புறம் அந்த ஃபியான்சி பொண்ணு இருக்குல்ல பாத்துரும். ஓ தாத்தாவும் இப்போ உடந்தி ஆயிட்டாரா, இதை நான் சும்மாவே விட மாட்டேன், ஆன்ட்டிட்ட போய் உடனே சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அது கோவமாக அங்கேருந்து கிளம்பிடும். போன உடனே பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு என்ன பண்ணுன்னா கொஞ்சம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு இந்த கடைக்குள்ளே வந்துடும். ஹீரோயின் கடைக்குள்ளே வந்தது என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற மாப்பிள்ளையை வந்துட்டு இந்த மாதிரி மயக்கி அவள் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அவள் அப்படிப்பட்ட பொண்ணா அப்படின்ற மாதிரி எல்லாரும் இப்படி பேசுகிறாங்களோ அப்படி பார்க்குறது ஹீரோயினுக்கே மனசு கஷ்டமாக இருக்கும். ஹீரோயின் கிட்ட பயங்கரமாக ஒம்பு பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஹீரோனு பதிலுக்கு பதில் சொல்லிட்டே இருப்பாங்க. அது கேட்கவே கேட்காது. அதனால் கரெக்டாக ஹீரோ வரும்போது டக்குன்னு போய் கீழே விழுந்துடும். இவனை தள்ளி விட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராமா போடும். ஹீரோயின் பாட்டுக்கு என்ன நடக்குதுன்னே புரியாமல் நின்றுட்டு இருப்பாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி தேவையில்லாமல் அவன் மேலே பழி போடுற வேலை வச்சுக்காத, நீ இதெல்லாம் சொன்னால் நான் நம்புவேன் நினைக்கிறியா, தேவையில்லாத இந்த ட்ராமாவை விட்டுட்டு நீ இங்கேருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லவும், என்னை நீ நம்பவே மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு அது போகும். அது பின்னாடியே வந்தது எல்லாமும் ஓடி போயிடும். ஹீரோயின் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, என் மேலே உனக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கையா, அவன் என் மேலே அவ்வளோ பழி போடுறா, நீ எல்லா நேரமும் என்ன நம்புறேன்னு கேட்கும்போது எனக்கு உன் மேலே மட்டும் தான் நம்பிக்கை அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். உன்னை ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்படியே லைட்டாக அப்படியே கிஸ் பண்ண மாதிரி வருவார். ரெண்டு பேரும் அப்படியே செல்லமாக சண்டை போட்டு அப்படியே ஓடி விளையாடிட்டு இருப்பாங்க. அதோட பார்த்தோன்னா இந்த பொண்ணுக்கு இந்த ஃபியான்சி பொண்ணுக்கு செம்மையாக கோவம் வந்துட்டே இருக்கும். அதோட ஹீரோவோட ரிலேஷன் ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட் டைமே ஹீரோயினை வந்து அவருக்கு லைட்டாக பிடிச்சிருந்துச்சு. ஆனால் வந்துட்டு அவரோட கசின் அப்படின்றதுனால அவர் அமைதியாக இருந்துட்டார். இந்த டைம் வந்துட்டு அந்த ஃபியான்சி பொண்ணு இருக்குல்ல, அது வந்து அந்த அவர்கிட்ட வந்து பேசி பேசி வந்து என்ன சொல்லணும்னா, அவளை பற்றி ஏதாவது தப்பாக நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணணும், ஹீரோவை விருக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவருக்கும் ஒரு மாதிரியாகவே இருக்கும். நீ என்ன இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பார். இருந்தாலும் அந்த பொண்ணு பேசுறதுல அவருக்கு சம்மதமும் இல்லை, சம்மதம் இருக்குன்னு சொல்ல முடியல. ரெண்டு மனசாவே அவருக்கு இருக்கும். உடனே அவர் என்ன பண்ணுவார், அவர் பாட்டுக்கு வந்துட்டே இருக்கும்போது ஹீரோயின் கிட்ட ஒருத்தன் வந்துட்டு நடு ரோட்டில் அவங்க பர்ஸை பிடிச்சி கிட்ட இழுத்துக்கிட்டு இருப்பான். உடனே இவர் பார்க்குறவர் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அவனை அடிச்சு விரட்டி விட்டுருவாரு. உடனே ஹீரோயின் தேங்க்ஸ் சொல்லுவாங்களா, நீப்பா நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லும்போது, இல்லை பரவாயில்ல நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. இந்த என்னோட கார்டை வச்சுக்கோங்க, உங்களுக்கு எப்போ ஹெல்ப்னாலும் என்னை கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துருவாங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த ஃபியான்சி பொண்ணுக்கிட்ட போய் அவர் என்ன சொல்வார், இந்த மாதிரி கார்டு கொடுத்துருக்கேன், அவள் எப்படினாலும் என்னை கூப்பிடுவா, நீ சொல்கிற மாதிரி அவள் தப்பான பொண்ணாக இருந்தானா பணக்கார பசங்க கார்டு கொடுத்தோன்னு உடனே கால் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி எனக்கு கால் பண்ணுவா அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லவும், ஆமாம் கண்டிப்பாக அவள் அப்படிப்பட்டவளாக தானே இருப்பா, ஏன்னா நாலு கல்யாணம் பண்ணிக்கிறவனே அவள் அப்படி பண்ணிட்டானா இந்த மாதிரி மட்டும் பண்ண மாட்டாளா என்ன அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோயின் வந்து வீட்டுக்கு வந்துருவாங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த ஃபியான்சி பொண்ணுக்கிட்ட இதெல்லாம் போய் அவர் சொல்லிட்டே இருப்பார். பாப்போம் நீ பிளான் பண்ணது மட்டும் நடக்கட்டும், உனக்கு அப்புறம் இருக்கு அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிட்டே இருப்பாங்க. இந்த நேரம் பார்த்து ஹீரோயின் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் வந்திருப்பாங்களா, வந்தவங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ளே போவாங்க. பாத்ரூமில் குளிச்சுட்டே இருக்கும்போது பாத்ரூம் கதவு வந்து லாக் ஆகிடும், திறக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அங்கேருந்து சொல்லிட்டே இருக்கும்போது இப்போ ஃப்ரெண்டு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. உடனே வந்து இந்த பிளம்பருக்கு இருக்காங்களா அவங்களுக்கு கால் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினைப்பாங்க. அதாவது ஃப்ரெண்டு நினைக்கும் போது ஹீரோ ஏதாவது நம்பர் கிடைக்குதான்னு சொல்லிட்டு சொல்லவும் ஹீரோனோட பேக்கை செக் பண்ணி பார்க்கவும் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே ஒரு கார்டு ஒன்று இருக்கும். அந்த கார்டை பார்த்த உடனே அவருக்கு கால் பண்ணிடுவாங்க. உடனே இவர் பற்றியா நான் சொன்னல அவள் கால் பண்ணிட்டா, சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த ஃபியான்சி பொண்ணுக்கா ஒரு வழியை அவள் பேரை கெடுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பக்கம் இருக்கும். இதுக்கு இடையிலேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோ இருக்காருல, அவர் வந்துருவார். வந்தவர் பார்த்தீங்கன்னா வந்து அதை ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவார். கதவை ரிப்பேர் பண்ணவும் அவங்க ரெண்டு பேரும் உள்ளே போக ஹீரோ உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு தவறி விழ அப்படியே அவங்களுக்குள்ள வந்து ரொமான்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கும். திடீர்னு வந்துட்டு இவங்க வந்து யாரோ பெல் அடிக்கிற மாதிரி சத்தம் கேட்கும். ஹீரோனோட ஃப்ரெண்டு போய் யாருன்னு பார்ப்பாங்க. அங்கே போய் பார்த்தா அங்கே யார் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இப்போ கால் பண்ணாலும் அவர் தான் வந்திருப்பாரு. உன்னை ஃப்ரெண்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை ஆல்ரெடி வந்துட்டு நாங்களே பார்த்துட்டோம், பிளம்பர் எங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லுவோம். அவருக்கு கோவம் வரும். இந்த மாதிரி தான் பிளம்பருங்க கோட் ஷூட் போட்டுக்கிட்டு இவ்வளோ ஸ்டைலாக இருப்பாங்களா, நான் எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கேன், என்ன போய் பிளம்பர்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு இந்த ஹீரோனோட ஃப்ரெண்டு கிட்ட போய் வம்பு பண்ணுவார். என்னது இது கால் பண்ணவர் தானே வந்தாரா அப்படி இப்படின்னு சொல்லவும், பிளம்பர்னு நினச்சி தான் கூப்பிட்டீங்களா, அப்போ நீங்கள் தான் கால் பண்ணிக்கலாம், அவங்க கால் பண்ணலையான்னு சொல்லிட்டு அவருக்கு அதுவே ஒரு மாதிரி இருக்கும். வேகமாக அதை சொல்லலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் இடத்துக்கு வந்து அவங்க ரெண்டு பேர் வேறு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்களா, அதை பார்த்தோன்னா கண்ணை மூடிட்டு அவங்க அங்கேருந்து ஓடிடுவாங்க. ரெண்டு பேரும் இப்போ ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியே ஹீரோ வந்து கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு கால் வரும். சரி நான் வந்து கவனிக்கிறேன்ற மாதிரி அவர் பாட்டுக்கு வேகமாக கிளம்பி போயிடுவார். இதுக்கிடையில் ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு என்ன பண்ணுவாங்க, ரெண்டு பேரும் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணலாம், ரிலாக்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு வருவாங்க. அந்த நேரத்தில் இந்த ஃபியான்சி பொண்ணு பார்த்துரும். அது ஒரு பிளான் பண்ண ஆரம்பிச்சிரும் சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆள் இருக்கார்ல, அந்த கசின் இருக்கார்ல, அவரை கால் பண்ணி வர வச்சிரும். இவங்க ரெண்டு பேரும் அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு அந்த ஹீரோயின் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. வந்தவொன்னே அவர் இப்போ நான் என்ன பண்ணணும்னு கேட்பாரா, நீ போ நான் அவளை மேலே வர வைக்கிறேன், அவள் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கா, அவளை மேலே வர வைக்கிறேன், அவள் பேரை கெடுக்கிறது தான் சரியான வாய்ப்புன்னு இவரும் சரின்னு ஒத்துக்கிட்டு இந்த பொண்ணுக்காக அவரும் செய்ய போயிடுவார். இதே இடத்துக்கு ஹீரோ வேற ஆப்போசிட்டில் வருவார். நல்ல வசமாக மாட்டிக்கிட்டாய்வா அப்படின்ற மாதிரி இது யார்ட்டையும் சொல்லாது. இப்போ ஹீரோயின் இங்கே இருக்கிறது ஹீரோக்கும் இப்போ தெரியாது. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்டு வந்து ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அதுக்கு இடையிலேயே இந்த கசின் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவார், ஹீரோயினை வா போகலாம்னு சொல்லிட்டு வலுக்கட்டாமல் இழுத்துட்டு ஒரு ரூம்குள்ளே போயிடுவார். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவர் தட்டி முழிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவரும் அரைகுறையாக இருந்துகிட்டே இருப்பார். திரும்பி பார்ப்பார், அங்கே ஹீரோயின் இருப்பாங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா டப்புன்னு வெளியே சத்தம் கேட்கும். யாருன்னு சொல்லிட்டு பார்த்தா உள்ள வெளியே ஃபுல்லாக பத்திரிக்கைக்காரங்களாம் நின்றுட்டு இருப்பாங்க. அதாவது ஃபியான்சி ஹீரோயினோட அந்த ஃபியான்சி பொண்ணு இருக்கலாம், அதோட அப்பா அம்மா எல்லாருமே நின்றுட்டு இருப்பாங்க. எல்லாம் வந்து ஹீரோயின் வந்து கதவு தட்டவும் ஹீரோயின் வந்து கதவு திறப்பாங்க. யார் இது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ தட்டுறாங்களேன்னு தொட்டு நம்ம எப்படி இங்கே வந்தோன்ற மாதிரி யோசிச்சுட்டே இருப்பாங்க. வந்து கதவு திறக்கவும் இந்த மாதிரி உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு,
வச்சு நீங்கள் இப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்படி தப்பு பண்ணுறீங்களே, இது சரியா இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஹீரோனுக்கா ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் அந்த ஃபியான்சி பொண்ணோட அம்மாவுக்கு இந்த பொண்ணை இப்படி அசிங்கப்படுத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதுவுமே பேசாமல் நின்றுட்டே இருப்பாங்க. அப்போ இது மாதிரி ரொம்ப ஒரு அளவுக்கு மேலே ஹீரோயினை ரொம்பவே அசிங்கப்படுத்தும். டக்குன்னு இப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், டவலை கட்டிட்டு அவர் பாட்டுக்கு வெளியே வந்துருவார். நானும் என் ஒய்ஃபும் ரூம் எடுத்து தங்கினதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இப்போ யாருக்குமே புரியாது, என்னது இது, நீ எப்படி இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு எல்லாரும் இப்போ முழிச்சிட்டே இருப்பாங்க. அப்போ தான் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, நாள் ஹீரோ இப்படி வந்தார்ல, அந்த ஃபியான்சி பொண்ணு என்ன தெரியுமா சொல்லும், நான் அவளை பற்றி சொல்கிறத நீ நம்ப மாட்டேங்கிற, ஆனால் அவளை பற்றி அவள் எவ்வளோ கெட்டவன் உனக்கு நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கும். உடனே ஹீரோக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். உடனே அவர் என்ன பண்ணியிருப்பார், இந்த ஹோட்டலில் ஏதாவது என் பொண்டாட்டி எங்கேயாவது இருக்கான்னு தேடி கண்டுபிடிங்க, அவளுக்கு ஆபத்துன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்பாரு. பண்ணுவார், அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு அவர் நினைப்பாரு. இதுக்கு இடையில அந்த கசின் இருக்காருல்ல, அவர் என்னதான் வந்து ஹீரோ நீங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டாலும் அவர் தன்னைத்தானே அவருக்கு அந்த தப்பு பண்ண மனசு வராது. உடனே என்ன பண்ணுவார், மயக்கத்தில் அவருக்கும் மயக்கத்தை கொடுத்துருச்சு. உடனே இவர் என்ன பண்ணுவார், தண்ணியை தட்டி தட்டி கண்ணத்தில் அடிச்சு தன்னை தெளிய வச்சுப்பாரு. தெளிய வச்சுட்டு இந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடாது, நம்ம கசினோட ஒய்ஃப் இது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், அந்த ரூம் விட்டு ஒரு வெளியே போயிடுவார். போனவர் சும்மா போக பக்கத்து ரூம்குள்ளே போயிடுவார். அங்கே போனீங்கன்னா ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க அந்த ரூமில் தூங்கிட்டு இருப்பாங்க. அசந்து போய் பாத்ரூம் போகிறவங்க ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு இந்த ரூமில் தூங்கிட்டு இருப்பாங்க. அங்கே போனவர் அவங்கள விடவே மாட்டார், அவங்கள அப்படியே ஹக் பண்ணிட்டு தூங்க ஆரம்பிச்சிருவார். இங்கே விஷயம் தெரிஞ்சு ஹீரோ நேரம் இங்கே வந்த உடனே ஹீரோயின் வந்து மயக்கத்தில் இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே அவர் அங்கேயே இருப்பார். இதான் நடந்திருக்கும். இப்போ மறுநாள் பார்த்தோன்னா நம்ம போட்ட பிளான் வேற மாதிரி இருக்குது, இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருப்பாங்க. இதுக்கிடையில் இதுங்க ரெண்டும் காலையில் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது ரெண்டும் அரைக்குறையாக வந்து முழிச்சிட்டு இருக்கும். பார்த்த உடனே இவருக்கு வந்து நேத்தே என்ன பிளம்பர்னு சொல்லி நீ திட்டின, இன்னைக்கு நீ எப்படி இங்கே வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிட்டு இருக்கும். இங்கே பாரு நீ வழியில் குறுக்க வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் மோதல் ஆரம்பிச்சு அது காதலாகவும் மாறி இருக்கும். உடனே உங்கள் ஃப்ரெண்டு ஹீரோனோட ஃப்ரெண்டு என்ன பண்ணுவாங்க, இந்த என்கிட்ட இவ்வளோதான் பணம் இருக்கு, இந்த வச்சுக்க அப்படின்ற மாதிரி கொடுக்கும். எனக்கு பணம் கொடுக்குறியா நீ அப்படின்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் அவருக்கு கோவமாக வந்துட்டு இருக்கும். அவமானப்படுத்துறது ஃபியான்சியோட அம்மா பார்த்துருவாங்க. இதுக்கு மேலே நீ எதுக்கு அவள்கிட்ட தேவையில்லாமல் ரொம்ப பண்ணிட்டு இருக்க, கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுருவாங்க. உடனே அங்கே இருக்கவங்க எல்லாரும் ஒரு மாதிரி ஆகி எல்லாருமே அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா அடிச்சு பிடிச்சி சண்டை போட்டுட்டே இருக்கும். ஹீரோனோட ஃப்ரெண்டும் அந்த கசினும் ரெண்டு சண்டை போட்டுட்டு இருக்கும். உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, நீ எப்படியோ போ, நான் குளிச்சுட்டு நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அவங்க பாத்ரூம் போயிருவாங்க. உனக்கு என்ன தைரியம் இருந்தால் எனக்கே பணம் கொடுத்துட்டு நீ ஃபஸ்ட்டு குளிக்கிறேன்ட்டு நீ பாட்டுக்கு உள்ளே போய் நிற்கிற, வெளியே வரியா இல்லையான்னு வெளியே நின்று சண்டை போட்டுட்டு இருப்பாரு. அவங்க காதலியே வாங்க மாட்டாங்க. ரெண்டு திரும்ப சண்டையை போட்டுக்கிட்டே வெளியே வரும். வெளியே வரும்போது இவங்க ரெண்டு பேர் ஹீரோவும் ஹீரோன்னு பார்த்தா, நீங்கள் ரெண்டு பேரும் என்ன எங்கள் ரெண்டு பேருக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் நைட் அப்படி இப்படின்னு சொல்லுவோம். எது அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருக்கு ஆச்சரியமா இருக்கு. இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை, அது வேற அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் அப்படியே என்ன சொல்கிறது, சமாதானப்படுத்திட்டே இருப்பாங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் தான் ஜோடியாக இருக்க மாதிரி இருக்கும். புரியாது, நேற்று என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா, அது என்ன நடந்துச்சுன்னு இப்போ நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ திரும்ப அவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே ரொமான்ஸாக அவங்க சந்தோஷமாக அந்த மாதிரி இருந்துகிட்டே இருப்பாங்க. இதுக்கு இடையில பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோட தாத்தா இருக்கார்ல, தாத்தானா ஹீரோக்கு ரொம்பவே பிடிக்கும். அவருக்கு ரொம்ப உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுவாங்க ஹீரோட அம்மா. உடனே அவரை பார்க்கலாம் அப்படின்றதுக்காக ஹீரோ கிளம்பிங்க வருவார். வந்தவுடனே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு தாத்தாக்கு ரொம்ப உடம்பு முடியல, அவருக்கு இப்போ கடைசி இது மாதிரி தான் இருக்குது, அவருக்கு சந்தோஷமாக அவர் போய் சேரணும் அப்படின்னா வந்துட்டு நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவோம். இப்போ ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும், அவருக்கு தான் நம்மளுக்கு கல்யாண விஷயம் தெரியுது அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இல்லை ஆனாலும் அவர் உனக்கு கல்யாணம் ஆனது பார்க்கல, அவருக்கு எந்த பொண்ணு என்னெல்லாம் தெரியாது, இப்போ அவர் ஆசைக்காகவே நீ இவளை கல்யாணம் பண்ணிக்கோ, அப்போ அவர் கொஞ்சம் தேறி எந்திரிச்சு வந்துருவார்ல அப்படின்னு சொல்லுவோம். ஹீரோக்கு என்ன பண்ணுறது, இப்போ நீ மட்டும் கல்யாணத்தை மறுத்த அப்படின்னா வந்துட்டு அப்படியே அவர் போய் சேர்ந்துட்டாருன்னா அந்த பாவம் உனக்கு தான் வந்து சேருன்ற மாதிரிலாம் இவங்களை பிரைன் வாஷ் பண்ணவும் ஹீரோ என்ன பண்ணுறதே தெரியாமல் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபியான்சி பொண்ணு கல்யாணம் பண்ண ஒத்துப்பாரு. இதெல்லாம் வந்து இதுங்க பண்ணுற பிளான் தான், வேணும்னே என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து அந்த டாக்டர்கிட்ட வந்து இப்போதைக்கு ட்ரீட்மெண்ட் எதுவும் கொடுக்காதீங்க, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நீங்கள் தாத்தாக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுன்ற மாதிரிலாம் அந்த ஹீரோட அம்மா சொல்லி வச்சிரும். அந்த டாக்டரும் இவங்க பேச்சை கேட்டுட்டு அந்த மாதிரி இருந்துட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோ வந்து ஹீரோனுக்கு கால் பண்ணி சொல்வார், இந்த மாதிரி ஒரு அர்ஜென்ட்டாக வேலை இருக்கிறனால நான் வெளிநாட்டுக்கு போகிறேன், ஆஃபீஸ் வேலை அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோன் உடனே போகணுமா, எதுவும் பிரச்சனை அப்படி இப்படின்னு கேட்பாங்க. அது பிரச்சனைலாம் இல்லை, நான் வந்து உனக்கு சொல்கிறேன்றோன்னா ரெண்டு பேரும் லவ் யூன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஃபோனை கட் பண்ணிடுவாங்க. ஹீரோ இப்போ கல்யாணத்துக்கு தான் போகிறாரு அப்படின்ற விஷயம் வந்து ஹீரோனுக்கு தெரியாது. சில ஹீரோனுக்கு மனசு ஒரு மாதிரி உறுத்திட்டே இருக்கும், என்னமோ தப்பாக இருக்கிற மாதிரி இருக்கணும்னா தப்பாக யோசிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தன்னை தானே தேத்திப்பாங்க. கொஞ்ச நேரத்திலே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த ஃபியான்சி பொண்ணு இருக்குல்ல, அது நேராக ஹீரோயினை பார்க்க வரும். உன் புருஷன் உனக்கு கால் பண்ணி என்ன சொன்னா, அப்ராட்ல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கம்பெனி மீட்டிங் இருக்குன்னு சொன்னா, அதெல்லாம் கிடையவே கிடையாது, நாங்கள் எங்களுக்கு கல்யாணம் நடக்க போதுன்னு ஹீரோனால நம்பவே முடியாது. என்ன சொல்கிற அப்படின்னு கேட்கவும் இதோ எங்களோட கல்யாண பத்திரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். ஹீரோனுக்கு மனசே உடஞ்ச மாதிரி இருக்கும், எங்கள் கல்யாணத்தை தான் உங்ககிட்ட சொல்லாமல் போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்புறோன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு கால் பண்ணி இந்த ஃபியான்சி பொண்ணு கேட்கும், நம்ம கல்யாணத்துக்கு ட்ரெஸ் வந்து இங்கே வாங்கணும்னு சொல்லலை, நான் அந்த கடையிலே வாங்கிறேன். உடனே ஹீரோ பதிலுக்கு எதுவும் அங்கே என்ன பேச கேட்காது. உடனே வந்துட்டு அந்த அளவுக்கு ரெடி ஆகிட்டாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும், நீ வந்து சேரு கல்யாணத்துக்கு, அப்போ தான் உனக்கும் புரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுது. ஹீரோயினுக்கா மனசு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்மள வேண்டான்னு சொல்லியிருந்தா நம்மளே ஒதுங்கி இருக்கலாமே, எதுக்காக வந்து வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி போய் சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்க போறாரா அப்படின்ற மாதிரி ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிடுவாங்க. ஆனால் ஹீரோக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, அவங்க தாத்தாவை எப்படியாவது பொழைக்க வைக்கணும், இல்லாட்டி அந்த டாக்டர்ஸ்லாம் இங்கே யாரும் இல்லை, இவங்க சொன்னா தானே இப்போ இது பண்ணுவாங்க அப்படின்றதுனால தான் வந்து ஹீரோவும் வந்து இதுக்குள்ள ஒத்துக்கிறாரு. பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஹீரோயின் கல்யாணத்துக்கே கிளம்பி வந்திருப்பாங்க. ஹீரோயினை பார்த்தோன்னு ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடும், நான் வருவேன் நீ நினச்சி பார்க்கல அப்படி இப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ எவ்வளோ சொல்ல வருவார். ஹீரோயின் வந்துட்டு அவங்க கல்யாணத்தை தடுத்து நிப்பாட்டெல்லாம் வரல, சந்தோஷமாக கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழுங்க, என்னைக்குமே நீ வேணும்னு அவங்க கிட்ட வந்ததில்லை, நீயே தான் நான் வேணும் வேணும் நீ என் பின்னாடியே சுற்றினேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கல்யாணத்தை நான் தடுத்து நிப்பாட்டெல்லாம் வரல, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அமைச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஹீரோன்னு சொல்லிட்டு கிளம்ப பார்ப்பாங்க. ஹீரோக்கு வந்து அங்கேருந்து கிளம்பலான்னு போகும்போது அவங்க அம்மா வேற மிரட்டுவாங்க, தாத்தாவோட உயிர் வேணுமா வேணாமான்னு கேட்கவும் ஹீரோவில் எதுவுமே செய்ய முடியாது.
அப்போ அந்த ஃபியான்சி பொண்ணோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிடுவாங்க. ஃபியான்சி பொண்ணுக்கு இப்போ ஒரு மாதிரி ஆயிடும். என்னது இது நம்ம அம்மா இப்படி சொல்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இவங்க ஆரம்பத்துலேருந்து ஹீரோயினுக்கு மேலே ஒரு டவுட்டாகவே இருந்ததுல, அவ நம்ம பொண்ணா இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்து கொடுத்துருப்பாங்களா, அந்த டெஸ்ட்டை பார்க்கும்போது தான் இப்போ அவங்களுக்கு ரிசல்ட் தெரிய வந்துடும். ஹீரோயின் வந்து இவங்களோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சந்தேகம் அவங்களுக்கு இருந்ததுனால பார்த்தீங்கன்னா, தான் பொண்ணு மேலே இப்போ இருக்காங்களா அந்த ஃபியான்சி, அதுக்கும் டெஸ்ட் எடுத்திருப்பாங்க. ஹீரோயினுக்கும் டெஸ்ட் எடுத்து பார்த்துருப்பாங்க. ஹீரோயினுக்கு டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது இவங்க தான் பயாலஜிக்கல் ஃபாதர் மதர் அப்படின்ற மாதிரி வரும், ஃபியான்சியோட அப்பா அம்மா. ஆனால் அந்த ஃபியான்சி பொண்ணு இருக்குல்ல, அதுக்கு வந்துட்டு அம்மா வந்து யாருன்னு தெரியாது. அப்பா வந்து அந்த ஃபியான்சி பொண்ணோட அப்பா கரெக்டாக தான் இருக்காரு. இது தெரிஞ்சவொன்னே பார்த்தீங்கன்னா, இது என்னோட பொண்ணு அப்படின்னு ஹீரோயின் கிட்ட அவங்க போய் பேசுவாங்க. ஹீரோயினுக்கு நீங்கள் தான் என்னோட அம்மாவா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ அவர் அவங்க ஹஸ்பண்டை பிடிச்சி கேட்பார், கழுத்தை பிடிச்சி நெரிச்சு கேட்குற மாதிரி கேட்பாங்க. அது எப்படி, அது இவளோடது வந்து நம்ம 2 பேருக்கும் பொறுத்தது, அவளோடது உனக்கு மட்டும் தான் பொறுத்தது, என்ன அர்த்தம், உண்மையை சொல்லு. நம்ம பொண்ணு அந்த வயசில் காணா போனதுக்கப்புறம் நீ வந்து இதுதான் நம்ம பொண்ணுன்னு கூட்டிகிட்டு வந்தீ அப்படின்னு கேட்கும்போது அவருக்கு ஒன்றே கோவம் வந்துடும். கையேடு, ரொம்ப பேசிகிட்டு இருக்காத. ஆமாம், அவள் நம்மளுக்கு பிறந்த பொண்ணு தான். ஆனால் உனக்கு முன்னாடியே நான் ஒரு இதை வச்சுருந்தேன், அதில் வந்துட்டு பிறந்த பொண்ணு தான் இவ. அவளை வளர்க்கணுன்றதுக்காக தான் நான் வந்துட்டு நம்ம காணா போன பொண்ணு இதுதான் சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் கதை சொல்ல ஆரம்பிச்சிருவாரு. ஹீரோனோட அம்மாக்கா ரொம்ப மனசு உடஞ்சு போயிடும். உடனே அவங்க ஹஸ்பண்டை போட்டு திட்டுவாங்க, இவ்வளோ மோசமானவனா நீ அப்படின்னு சொல்லிட்டு, இப்படிலாம் ஏமாத்திருக்கேன், என் பொண்ணை விட்டு என்ன பிரிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அந்த ஃபியான்சி பொண்ணு இருக்குல்ல, இவ்வளோ நாள் வளர்த்தவங்கன்னு கூட பார்க்காம என் அப்பா கிட்ட இந்த மாதிரிலாம் நடந்துக்கிற வேலை வச்சுக்காத, உன் பொண்ணு இன்னைக்கு இந்த மாதிரி இருக்காருன்னா நீயும் எங்கள் அப்பாவோட வாழ்க்கையில் தேவையில்லாமல் தான் வந்துட்ட அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் வளர்த்தவன் அம்மான்னு கூட பார்க்காம இஷ்டத்துக்கும் அவங்க அம்மாவே மரியாதை எல்லாம் பேசும். இது ஹீரோயினுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சிடும் சரின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க போகலாம் அப்படின்ற மாதிரி இப்போ உண்மையும் தெரிஞ்சிடும். எல்லாம் பிளான் பண்ணி தான் கூப்பிட்டுருக்காங்கன்னு ஹீரோயினும் புரிஞ்சுப்பாங்க. இப்போ தாத்தா வந்து பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டலில் டாக்டருங்களே யாரும் இருக்காம இந்த ஃபியான்சி பொண்ணு எல்லாரும் ஒழிச்சு வச்சிருக்கோம். இப்போ இந்த மாதிரிலாம் பண்ணுறது நல்லது இல்லை, எங்கள் தாத்தாக்கு ஏதாவது ஆச்சுன்னா உன்னை அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஹீரோ மிரட்டுவார். அப்போனா அவருக்கு கடைசி சடங்கு செய்கிறதெல்லாம் ஏற்பாடு பண்ண ஆரம்பி. ஒன்று என்ன கல்யாணம் பண்ணினா அவருக்கு ட்ரீட்மெண்ட் நடக்கும், இல்லாட்டி நடக்காது அப்படின்னு சொல்லவும் ஹீரோ பிடிச்சி மிரட்டி விட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து வேற டாக்டரை பார்க்க போகிற நேரத்தில் ஹீரோயின் கிட்ட என்ன பேசுனா, இப்போ கடைசி ஆப்ஷன் கொடுக்குறேன், நீ அவன் வாழ்க்கையிலேருந்து போயிட்டு அப்படின்னா கூட நான் தாத்தாக்கு ட்ரீட்மெண்ட் நடக்கும்னு சொல்லவும் ஹீரோனும் சரி ஓகே நான் போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க தாத்தா பொழைக்கணுன்றதுக்காக. போகும்போது அவங்களுக்கு என்ன தோணும்னா, அந்த ஃபியான்சி தன்னோட அம்மாவை பார்த்துட்டு சொல்லிட்டு போவோம் அப்படின்ற மாதிரி அவங்க வருவாங்களா, கதவு கிட்ட நின்று பார்க்கும்போது தான் தெரியும் அந்த ஃபியான்சி பொண்ணு அவங்க அப்பாவும் பேசுறதெல்லாம் கேட்டுருவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஹீரோயினை வந்துட்டு எதாவது முடிச்சு கட்டிடணும், அவங்க அம்மாவையும் முடிச்சு கட்டிடணும், அதுக்கப்புறம் ஹீரோட பேருக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவரோட கம்பெனியில் நம்ம எடுத்து நடத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் இதுங்கெல்லாம் பிளான் பண்ணுறத ஹீரோயின் வந்து கேட்டுருவாங்க. உடனே அங்கேருந்து போகலான்னு போகும்போது அவங்க கையில் வச்சிருக்க பெட்டி சத்தம் கேட்டோன்னு யார் அது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஹீரோயின் இருக்கிறது தெரிஞ்சவொன்னே பின்னாடியே துரத்திட்டு வந்து ஹீரோயினை வந்துட்டு அந்த அவங்களோட ஆளுங்கெல்லாம் இருக்காங்களா அவங்களாம் பிடிச்சிட்டு வந்து கட்டி போட்டு வச்சிருவாங்க. ஹீரோயினை கட்டி போட்டுருக்கும்போது அவங்க அந்த ஆள்கிட்ட சொல்லுவாங்க, நான் யாரோட ஒய்ஃப்னு தெரியுமா, அவனுக்கு தெரிஞ்ச என்ன ஆகும் தெரியுமான்னு கேட்கும்போது அதனால என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த நேரம் ஹீரோ வருவார், பயங்கரமாக சண்டை போடுவார், ஹீரோனை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துருவார். இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்து தாத்தாக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க, அவரையும் எப்படியாவது காப்பாற்றுன்னு நினைப்பாங்க. இந்த நேரத்தில் ஹீரோவும் ஹீரோனு பொண்ணு சேர்ந்துட்டாங்களா, இது பிடிக்காம அந்த ஃபியான்சி பொண்ணு திரும்பவும் என்ன பண்ணு, ஹீரோ தனியாக ஆஃபீஸில் இருக்கும்போது அவருக்கு மயக்கம் மருந்து மாதிரி கலந்து கொடுத்துரும். அதோட அவர் கூட தனியாக இருக்க மாதிரி ஒரு பிளான் பண்ணிடும். ஆனால் ஹீரோ அங்கேருந்து கலந்து போயிடுவார். திரும்ப அவர் வந்து ஹீரோயின் கூட தான் இருப்பார். ஆனால் அவருக்கே தெரியாது. திரும்ப அவர் மயக்கத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஹீரோயினுக்கு வந்துட்டு இப்போ நடந்த விபத்தில் வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் மறதி வந்த மாதிரி இருக்கும். அதனாலே அவங்க வந்து புரிய வைக்கிறதே பெரிய சிரமமாக இருக்கும். இது ஃபியான்சி பொண்ணுக்கு ரொம்பவே அட்வான்டேஜாக போயிடும். அது என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு ஹீரோ முழிக்கிற நேரம் பார்த்து தான் அவர் பக்கத்தில் படுத்துக்கிட்டு இந்த மாதிரி நீ என் கூட தான் இருந்தா அப்படின்ற மாதிரிலாம் நம்ப வைக்கும். ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். இப்போ எல்லாரும் முன்னாடி பேசும்போது ஹீரோயின் வேறு கோச்சிக்கிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அது என்ன சொல்லணும், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்ற மாதிரி சொல்லிடும். உண்மை என்னன்னா ஹீரோயின் தான் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. அந்த ரிசல்ட் வர்றதை வாங்குறது அந்த ஃபியான்சி பொண்ணாக இருக்கும். அது ஹீரோட்ட மிரட்டும், இப்போ நம்ம கல்யாணம் பண்ணி தான் ஆகணும், வேறு குழந்தைக்கு வந்து நீ தான் அப்பா அப்படி இப்படின்ற மாதிரிலாம் சொல்லவும் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு வந்து என்னது இது இப்படி நடக்க வாய்ப்பே இல்லையா அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் குழப்பிட்டே இருப்பார். ஹீரோயினுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அதிர்ச்சியில் அவங்க மயக்கத்துக்கே போயிடுவாங்க. அதோட இதுக்கப்புறம் வாழவே கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க. ஹீரோக்கு இப்போ எப்படி இதை ப்ரூவ் பண்ணுறது தெரியாது. நான் எந்த தப்பும் பண்ணலன்றதை மட்டும் நிச்சயமாக நான் சொல்கிறேன்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டே இருப்பார். அது ஹீரோயின் அப்போ கேட்க தயாராகவே இருக்க மாட்டாங்க. இதே மாதிரி போயிட்டே இருக்கும். அவங்களோட ஆஃபீஸில் வந்து வேலையை ஹீரோவால் சரியாக செய்ய முடியாது. ஏன்னா அவங்க ஹீரோயினை பிரிதலை வந்து அவரால் ஏற்றுக்க முடியாமல் இருந்துகிட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஃபியான்சி பொண்ணு இருக்குல்ல, அது வேற ஒரு பிளான் பண்ணியிருக்கும். இப்போ லாஸ்ட்டாக ஒரு மீட்டிங் நடக்கும், ஆஃபீஸ் மீட்டிங். அந்த மீட்டிங்கில் வந்துட்டு எல்லாருமே அது அப்பா கூட சேர்ந்துட்டு அவங்க அம்மாவை கூட விரட்டி விட்டுருக்கோம். இப்போ அவங்க அம்மாவும் ஹீரோயின் கூட சப்போர்ட்டாகவே இருந்துட்டு இருப்பாங்க. லாஸ்ட்டாக வந்து இந்த ஒரு மீட்டிங்லாம் நடத்திட்டு ஹீரோட கம்பெனி ஆட்டையை போட்டலான்ற மாதிரி ஐடியா பண்ணிட்டு இருக்கோம். அப்போ தான் வந்துட்டு ஹீரோயின் வந்து மறதி மாதிரி இருந்துகிட்டே இருக்காங்கல்ல, இது வேற யார் கூட பேசுகிற பிளானை வந்துட்டு அவங்க ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க. இப்போ அந்த மீட்டிங்கில் வந்து ஹீரோயின் வந்து மறதி மாதிரி தான் இருப்பாங்க. அந்த மீட்டிங் நடந்துகிட்டே இருக்கும்போது நீங்கள் எல்லாரும் ஒரு விஷயத்தை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு ரெக்கார்டிங்கை ப்ளே பண்ணிடுவாங்க. அந்த பிளேயில் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இந்த ஃபியான்சி பொண்ணு வந்து என்ன பேசியிருக்குன்னா, இந்த கம்பெனி வந்து என் கையில் மட்டும் கிடைக்கட்டும், அப்போ எங்கள் அப்பாவையும் அடித்து துரத்திட்டு நான் என் வேலையை பார்ப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கோம். உடனே அவங்க அப்பாவுக்கு சமக்கம் வரும். அங்கே கடிச்சு இங்கே கடிச்சு ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு இது மனுஷனே கிடைக்கிறியா அப்படின்ற கதையாக வந்துட்டு, உன்னை நான் அப்படி வளர்த்தேன் இப்படி வளர்த்தேன், என் பொண்டாட்டி கூட துரோகம் பண்ணி உன்னை நான் என் பிள்ளையா வளர்த்ததுக்கு நீ வந்து எனக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஓங்கி ஒரு அறையை போட்டுருவாரு. நான் வந்துட்டு இதுக்கு இப்போ அப்பாவும் இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. அம்மாவும் ஆல்ரெடி நான் உன்னை எவ்வளோ கேட்டிருப்பாங்க, உன்னை நான் என் பொண்ணு மாதிரில நான் வளர்த்தேன், என்னைக்காவது உன்னை பாரபட்சம் காட்டியிருப்பேன், இப்போ தான் என் பொண்ணு நீ இல்லைன்னு தெரியுது, இருந்தாலும் ஒரு நாள் கூட உனக்கு நான் குறைய வளர்த்ததில்லை, உனக்காக நான் எவ்வளோ ப்ரே பண்ணியிருப்பேன் அப்படி இப்படின்னு
சொல்லுவாங்க. ஆனா அது ஏத்துக்காத. அதனால அது கோவமா இருந்துச்சு. இப்ப அவங்க புரிஞ்சுப்பாங்கல்ல. இப்ப அப்பாவும் வெறுத்திருப்பாரு, அம்மாவும் ஃபியான்சி பொண்ண வெறுத்திருப்பாங்க. இப்ப கூட வரவங்கலாம் வந்துட்டு யாருமே அதுக்கு பெருசா சப்போர்ட்டும் பண்ண மாட்டாங்க. ஹீரோவோட கம்பெனி ஹீரோக்கே வந்துரும். ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ஞாபகம் வந்துரும். ஹீரோவ பத்தி எல்லாம் ஞாபகம் வரும். ஆனாலும் அந்த பொண்ணு வந்து அவ பிரெக்னன்ட்டா இருக்கும்போது எப்படி இது அப்படின்ற மாரி இவரு யோசிச்சுட்டு ஹீரோட்ட நெருங்க மாட்டாங்க. இதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுவாரு, அவரோட அசிஸ்டன்ட்ட சொல்லிட்டு அந்த விஷயத்த நீ தேடி கண்டுபிடின்னு சொல்லவும், அவங்க போய் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு வந்துட்டு என்ன சொல்வாங்க, ஹீரோயின் கிட்ட வந்து சொல்லுவாங்க, அவங்க பிரெக்னன்ட்டா இருக்கிறது உண்மதான். ஆனா அவங்க கிடையாது நீங்க. நீங்க தான் பிரெக்னன்ட்டா இருக்கீங்க. அதுக்கு காரணம் வந்து நீங்க 2 பேரும் அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா உங்களுக்கு தான் அப்படி இப்படின்னு சொல்லவும் தான் ஹீரோயினுக்கு இப்ப எல்லாமே ப்ரூஃபோட ரெடி ஆனோன தான் அவங்களுக்கு புரியுமே. உடனே இந்த இதுலலாம் வந்துட்டு நெறைய ஆக்சிடென்ட் அந்த மாரி நெறைய பிரச்சனைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் ஹீரோ ஃபேஸ் பண்ணி இப்ப ஹாஸ்பிட்டல்ல வந்திருப்பாரு. இப்ப ஹீரோவ பார்க்கறதுக்காக ஹீரோயின் வருவாங்க. வந்தவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு, "இப்ப நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, "சீக்கிரமா நீ முழிக்கணும். நம்ம சந்தோஷமா வாழணும்னு" சொல்லும்போது, கொஞ்ச நேரத்துல ஹீரோ இப்ப கண் முழிச்சுருவாரு. அதுக்கப்புறம் இப்ப ஃபியான்சி போனாலும் இப்ப எதுவுமே செய்ய முடியாது. அது மேல உள்ள ஏகப்பட்ட கேஸ்ல அத வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இப்ப ஹீரோ வந்துட்டு ஹீரோயினும் சேர்ந்துருவாங்க. சந்தோஷமா அவங்க லைஃப்ப தொடங்கி வாழ்ற மாதிரி தான் இந்த ட்ராமா இங்க முடியுது. இன்னொரு நல்ல ட்ராமால சந்திக்கலாம்.